அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, ஆசிரியர் தகுதி தேர்வில் தாள் 1 எழுதவிருக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் தாள் 2 எழுதவிருக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தாள் 1ல் சைக்காலஜி, அதாவது சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி அப்படிங்கிற பார்ட்டில் இது பேப்பர் 1. சிலபஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் லேர்னிங் சைல்டுன்னு புக் இருக்குது. லேர்னிங் சைல்டு, கற்கும் குழந்தை அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்லேருந்து தான் கேட்பான். கற்கும் குழந்தை அப்படிங்கிற புக்லேருந்து கேட்பான். கொஞ்சம் நம்ம ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப்பு ரிவ்யூ பண்ணிட்டு வரனேன். நம்ம லேர்னிங் பார்த்துக்கிறோம். இதில் 7வது யூனிட்லேருந்து 7, 8, 9, 10, 11, 12 6 யூனிட் எதில் இருக்குது அப்படின்னா, கம்ப்ளீட்டாக லேர்னிங் போட்டு சுற்றிக்கிட்டே இருக்கான். அது மட்டுமே இருக்குது. நம்ம கொடுக்குற நோட்ஸில் டெலிபரேட்டடாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம கொடுக்குற லேர்னிங் அப்படின்னு ஒரு யூனிட். இதில் சின்ன பிள்ளைங்க சம்மந்தப்பட்டதுனால கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லணுமோ அது மாதிரி இருக்குது. அந்த லேர்னிங்கிறது இருக்குது. இந்த நம்ம கொடுத்துக்கிற நோட்ஸையும் படித்து, ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேட்கணும்னு நினச்சாக்கா உங்களுக்கு தெளிவு இல்லாமல் அதில் இருக்குது. இதில் அப்படின்னு எப்படின்னா, ஒரு விஷயங்களை சொல்லும் போது மறுபடியும் சுற்றி வர்றாங்க. அது நம்ம கிறிஸ்பாக இருக்கும். நம்மளோட நோட்ஸ் கிறிஸ்பாக இருக்கும். நான் புக்கும் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறோம். அது பின்னாடி கொடுக்க போகிறோம். எல்லா யூனிட்டும் போட்டேன். 10 யூனிட் வரை நான் ஒரு 2 யூனிட்டுக்கு மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டியிருக்குது. அதை அரேஞ்ச் பண்ணிட்டேனாக்கா டைப் அடிச்சுக்க ரெடியாக இருக்குது. டைப் பண்ணியிருக்குது, அரேஞ்ச் பண்ணணும். அந்த அலைன்மெண்ட் இதெல்லாம் பண்ணிட்டேனாக்கா நாளைக்கு உங்களுக்கு புக்கு கிடச்சிரும். இப்போ பேப்பர் 1 சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி உள்ள புத்தகம் நாளைக்கு கண்டிப்பாக வழங்கிடுவேன், கொடுத்துருவேன். உங்களுக்கு பேப்பர் கொடுத்துருவேன். நீங்கள் இங்கே நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். சரியா? அடுத்தது இதில் இந்த லேர்னிங் சைல்டு அப்படிங்கிற புத்தகம் கற்கும் குழந்தையிலேருந்து தான் எல்லாம் கேட்குறாங்க. அதுலேருந்து தான் நமக்கு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணிக்கிறாங்க. இப்போ 1வது யூனிட்லேருந்து விறுவிறுன்னு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன வரும், என்னென்ன கேட்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் ரொம்ப ஃபில்டர் பண்ணி தான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருக்கிறது ஃபில்டர் தான். இதில் இன்னொரு ஃபில்டர் போடுற மாதிரி, 2வது ஃபில்டர், டபுள் ஃபில்டர் அப்படின்னா அடுத்த ஃபில்டர் போட்டோம்னா எப்படி இருக்குமோ அதில் முக்கியமான பாயிண்ட் எது இருக்குதோ அதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம். முதல் யூனிட்லேருந்து நாங்கள் 9 யூனிட் வரையும் இருக்குது. நமக்கு ரெடியாக நோட்ஸ் ஸ்கின்ஸ்லாம் அப்படியே ரெடியாக இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு எல்லாமே எல்லா ஃபில்டருமே எக்ஸாமுக்கு வரணும். எத்தனை ஃபில்டர் பண்ணாலும் எக்ஸாமுக்கு வரணும். ஃபில்டர் முக்கியமாக, எக்ஸாம் முக்கியமானா எக்ஸாம் தான் முக்கியம். சரி, ரைட். இதில் பாருங்கள். ஃபஸ்ட்டு சில்ட்ரன்ஸ் ப்ரொஃபைல் அட் த பிகினிங் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன், ஃபிசிக்கல் அண்ட் காக்னிட்டிவ் சைல்டு டெவலப்மெண்ட். இது 2 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. சைல்டு டெவலப்மெண்ட்டை 2 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்ட் இதில் வரும் சைல்டு டெவலப்மெண்ட்டுன்னு. இன்னொரு பார்ட்டு லேர்னிங். பார்ட் ஏ சைல்டு டெவலப்மெண்ட், சைல்டை பற்றி கொடுப்போம்னா சைல்டு. 2வது பார்ட் லேர்னிங். அதனால தான் லேர்னிங் சைல்டுன்னு வச்சுட்டான். டாபிக் லேர்னிங் சைல்டுன்னு வச்சுட்டான். ஒரு 6 யூனிட் சைல்டோட டெவலப்மெண்ட் இருக்குது. இந்த பகுதி ஏ the children's profile at the beginning of primary education, physical and cognitive trends in physical growth, hormonal influence on growth, physical growth, development of nervous symbolic thinking, nervous system, அது மாதிரி symbolic thinking and its limits of logic, sensory motor stage, pre-operational stage, language development, influence of home environment, attitude of family members on cognitive development of the child, identity, status, the psychological well-being. அதாவது குழந்தை தொடக்க கல்வியின் தொடக்கத்தில் குழந்தைகளின் பண்புகள், தொடக்கத்தில் குழந்தைகளின் பண்புகள், உடல் மற்றும் அறிவாற்றல் உடல் வளர்ச்சியின் போக்குகள், அறிவாற்றல் வளர்ச்சி போக்குகள், உடல் வளர்ச்சி, ஹார்மோனின் தாக்கங்கள், நியூரான்களின் வளர்ச்சி, குறியீட்டு சிந்தனை, தர்க்கத்தின் வரம்புகள், புலனியக்க நிலை, செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை, மொழி வளர்ச்சி, வீட்டு சூழலில் செல்வாக்கு, குழந்தையின் அறிவாற்றல் வளர்ச்சியில் குடும்ப உறுப்பினர்களின் அணுகுமுறை, தன்னடையாள நிலை மற்றும் உளவியல் நலவாழ்வு அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க இந்த யூனிட்ல. இதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தொடக்க கல்வியினுடைய ஆரம்பத்தில் குழந்தையினுடைய பண்புகள். தொடக்க கல்வியின் ஆரம்பத்தில் குழந்தையினுடைய பண்புகள்ல உடல் வளர்ச்சி அப்படின்னா என்னன்னு முதல்ல கொடுத்துருக்கோம். உடல் வளர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, திசுக்களினுடைய பெருக்கம், திசுக்களினுடைய
பெருக்கம் தான் உடல் வளர்ச்சின்னு சொல்கிறோம். இப்போ செல்கள் மற்றும் திசுக்களினுடைய பெருக்கம், அதனால விளையக்கூடிய உயரம், எடை பெருக்கம், இதை தான் உடல் வளர்ச்சி. வாட் இஸ் பிசிக்கல் growth அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஃபர்ஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா செல்லு எல்லாமே எதால ஆனதுன்னா செல்லால தான் ஆனது. செல்கள்லாம் ஒன்னா சேர்ந்துச்சுனாக்கா செல்கள்லாம் ஒன்னா சேர்ந்துச்சுனாக்கா திசுக்கள்லாம் ஒன்னா சேர்ந்துச்சு அப்படின்னாக்கா உறுப்பு. திசுக்கள்லாம் ஒன்னா சேர்ந்தாக்கா உறுப்புகள்லாம் ஒன்னா சேர்ந்துச்சு அப்படின்னா மண்டலம். உறுப்புகள்லாம் ஒன்னா சேர்ந்துச்சுனாக்கா மண்டலங்கள்லாம் ஒன்னா சேர்ந்துச்சு அப்படின்னா மண்டலம்லாம் ஒன்னா சேர்ந்தால் அதுக்கு பேர் தான் வந்து உயிரி. மண்டலங்கள்லாம் ஒன்னா சேர்ந்துச்சுனாக்கா உயிரி. ரைட்டா? இப்போ செல் வந்து எதனால இருக்குது? செல்கள்லாம் எல்லா செல்லும் வந்து என்ன ஆகுதுன்னா மூலக்கூறுகளால் ஆனது. செல்கள்லாம் வந்து மூலக்கூறுகளால் ஆனது. மூலக்கூறுகள் எதனால ஆனது அப்படின்னாக்கா அணுக்களால் ஆனது. அணுக்கள்லாம் எதனால ஆனது அப்படின்னாக்கா துகள்கள். இது வந்து எதனால் ஆனதுன்னா துகள்களால் ஆனது. அப்போ துகள்கள், அணுக்கள், மூலக்கூறு, செல், திசு, உறுப்பு, மண்டலம், உயிரி, இப்படிதான் வளர்ச்சி போக்கு இருக்குது. இந்த வளர்ச்சியில பார்த்தீங்கன்னா இது வந்து எத்தனை பருவங்களாக பிரிக்கப்பட்டிருக்குன்னா 8 பருவங்களாக இருக்கு. அதாவது செல்கள் மற்றும் திசுக்களின் பெருக்கத்தால தான் என்ன நிகழ்கிறதுனா உடல் வளர்ச்சி ஏற்படும். உடல் வளர்ச்சி எதனால ஏற்படுது? செல்கள் மற்றும் திசுக்களுடைய பெருக்கம். உடம்பு உருவாகிறது, ஆண் பெண் 2 பேரும் இணையிறாங்க, சினை முட்டை வந்து கருமுட்டையாக மாறுகிறது, விந்தணுக்களோட ஒன்றா ஆம்பி மிக்சிஸ் ஆகுது, தரவாயிடுது. ஒரே ஒரு செல்லில் தான் நம்மளும் தோன்றோம். நானும் ஒரு செல்லில் தான் தோன்றிருக்கிறேன், நீங்களும் ஒரு செல்லில் தான் தோன்றிக்கிறீங்க. இந்த ஒரு செல்லானது 2 செல்லாக மாறுது, 2 செல் 4 செல்லாக மாறுது, 4 8 16 32 64 256 இப்படியா பல்கி பெருகி இந்த உடம்பு வந்து எத்தனை 75 ட்ரில்லியன் செல்கள் இருக்கு. இந்த உடம்புக்குள்ளே 75 ட்ரில்லியன் செல்கள் இருக்கு. இப்போ இந்த 75 ட்ரில்லியன் செல்களும் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்த்தோம்னா எல்லாம் அவங்களுக்கு தெரியும். செல் பிரிதல் மூலமாக தான் வளர்ந்துருக்கு. உடம்பு செல்களாக இருந்துச்சுனாக்கா அது வந்து மைட்டாசிஸ் செல் டிவிஷன். அதே மாதிரி அது வந்து என்ன 2 3 4 6 8 அப்படியே பெருகிட்டே போயிட்டு இருக்கும். உடம்புல உள்ள செல்களில் நடக்கக்கூடிய செல் டிவிஷனோட பேரு செல் பிரிதலோட பேரு மைட்டாசிஸ் செல் டிவிஷன். அது மாதிரி இனப்பெருக்க செல்களில், அதாவது விந்தணுக்கள், அண்டணுக்கள், அது வந்து பிரிகிறது வந்து குறைக்கும். நம்மளோட குரோமோசோம் பாதியாக குறைக்கும். 46 குரோமோசோம் ஒரு உடம்புல இருக்குனாக்கா 23 பிரிஞ்சிடும். அப்போ வந்து குன்றல் பகுப்பு, அதுக்கு பேர் மியாசிஸ்ன்னு பேர். மியாவ் பூனை நைட்டில் தான் கத்தும், மியாசிஸ் ஞாபகம் வச்சுக்க. அப்போ செல் பிரிதல் வந்து இனச்செல்களில் நடைபெறக்கூடிய செல் பிரிதல் வந்து மியாசிஸ் செல் பிரிதல். உடல் செல்களில் நடந்துச்சு அப்படின்னாக்கா மைட்டாசிஸ் செல் டிவிஷன். அதே மாதிரி மேம்படாத உயிரினங்கள் நடக்கிறது வந்து ஏ மைட்டாசிஸ். 3 வகையான செல் பிரிதல் தான் இருக்கு. சரியா? இதையும் நீங்கள் லெஃப்ட் சைடில் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. ஸோ மனித உடல் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 8 பருவங்களை கொண்டுள்ளது. அது என்னென்ன அப்படின்னா, 1 ஃபர்ஸ்ட் சிசு பருவம். சிசுனா ரொம்ப சின்ன குழந்தை பிறந்த இடம் மழலையா இருக்குதுல்ல, அந்த குழந்தைக்கு பேர் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா சிசு பருவம் அப்படின்னு சொல்றோம். 2வது குறுநடை பருவம், பள்ளி பருவம், பள்ளி முன்பருவம், பள்ளி பருவம், குமர பருவம், வாலிப பருவம், வாலிபத்துக்கும் முதுமைக்கும் இடைப்பட்ட பருவம், முதுமை பருவம். மொத்தம் 8 பருவங்கள் இருக்கு. 8 பருவங்கள் இருக்குது. 8 மனித வாழ்க்கை பிரிச்சுக்கோ, எந்த 8ல இப்போ இருக்க நினைச்சிக்கோ அப்படின்றான். அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. 8 பருவங்கள். இந்த முதல் 8 பருவத்துல ஃபர்ஸ்ட் பருவம் வந்து 0லிருந்து 1 ஆண்டுகள். 0 பர்த்லேருந்து பிறப்பு முதல் ஓராண்டு, அதுதான் வந்து சிசு பருவம் அப்படின்னு சொல்றோம். இந்த குறுநடை பருவங்கிறது வந்து 1லிருந்து 3 ஆண்டுகள். இது கண்டிப்பா கேட்பான். இது 2-3 தடவை வந்துச்சு. முக்கியமான கொஸ்டின். என்னப்பா இது முக்கியமான கொஸ்டின். 3வது வந்து பள்ளி பருவம். இந்த பள்ளி பருவங்கிறது வந்து என்னன்னா பள்ளி முன்பருவம். இது வந்து எல்கேஜி யூகேஜி போறோம். எல்கேஜி என்னடா படிக்கிற தம்பி அப்படின்னு கேட்டாக்கா எல்கேஜி அப்படின்னு சொல்லுவான். அந்த எல்கேஜி தான் வந்து என்னது
எல்கேஜி அது வந்து குரு பள்ளி முன்பருவம், பள்ளி முன்பருவம். அப்போ எல்கேஜி யூகேஜி இதெல்லாம் வந்து பள்ளி முன்பருவம். இந்த பள்ளி பருவங்கிறது வந்து எப்போ அப்படின்னா உங்களுக்கு தெரியணும், எந்த வயசுல பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்க்கிறோம்னாக்கா 6 வயசுல தான் சேர்க்கிறோம். பள்ளிக்கூடத்தில் வயசு சேர்க்கறது வந்து 6 வயசு. இது வந்து 3லேருந்து 6 வருஷம், 3 to 6. கண்டிப்பா சில பேர் 3 to 5 கிளிக் பண்ணி விடுவீங்க, தப்பு பண்ணி விடாதீங்க. நீங்க செய்யக்கூடிய தவறு அதுதான் செய்யறாங்க. நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ல தப்பு பண்ணீங்கன்னாக்கா நமக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கும். அந்த ஒரு கொஸ்டின் தான் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது. 3லிருந்து 6, 3லிருந்து 6 பள்ளியில சேர்க்கக்கூடிய முதல் வகுப்புல சேர்க்கக்கூடிய நான் எந்த வயசுல சேர்க்கலாம் அப்படின்னா 6 வயசு. 5 வயது நிறைவு பெற்று 6 வயது தொடங்கும் போது சேர்க்கணும். பள்ளியோட சேர்க்கக்கூடிய கரெக்டான வயசு 5 வயது நிறைவுற்று 6 வயது தொடங்கும் பொழுதுலேருந்து சேர்க்கணும். அப்போ அதனால தான் 6வது வயசு. 7 நீங்கள் 6 முடிஞ்சதுக்கு வரைக்கும் சேர்த்திங்கனாக்கா 7ஆக போயிடும், போகக்கூடாது. 6 வயசுனா 6 தொடக்கத்தில், 6னுடைய தொடக்கத்தில். ஏன் அதை 6 வயசுல வந்து சேர்க்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். நம்ம உடம்புல என்ன இருக்குது அப்படின்னா நரம்பு செல்கள் இருக்குது. நரம்பு செல்களுக்கு பேர் நியூரான்கள் பேர். நியூரான்களுடைய தலைப்பகுதிக்கு நம்ம சோமா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து அதோட உடற்பகுதிக்கு வந்து ஆக்சான் பேர். ஆக்சானுக்கு மேலே வந்து மைலின் ஷீத்னு ஒன்று இருக்குது. மஞ்சள் கலரில் ஒரு போர்வை போத்துன மாதிரி இருக்கும். அந்த மைலின் ஷீத் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து இந்த கை கால் இதுக்கு உடல் இயக்கங்களை எல்லாம் மெருகேற்றுவதற்கு சரியாக நம்ம மூளை என்ன சொல்லுதோ அதை அந்த கையை கேட்கறதுக்கு தயாராகுது. உடல் இயக்கங்கள் கூர்மை அடைகிறதுக்கு ரெடி ஆகும். உடல் இயக்கமும் கையும் சரியா இருக்கும். சின்ன பிள்ளையில நீங்க ஆனா போட சொன்னீங்கன்னா இப்படியே ரவுண்டா போட்டு தள்ளிட்டு போட்டுக்கும், கிறுக்குன்னு கிறுக்கி செஞ்சிடும். அப்போ பார்த்தா தெரியும். ஆனா நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு 6 வயசு நிறைவு பெறும் பொழுது உடல் இயக்கங்கள் நல்லா சரியா இருக்குது. அப்போதான் அந்த குழந்தைக்கு வந்து சரியா இருக்கும். ஒன்னொன்னுக்கு ஒரு வயசு இருக்குது. இப்போ ஆண் குழந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த வயசு வரையும் வருதுன்னா 18 வயசு வரைக்கும். 17 வயசு 365 நாளுக்கு 64 நாள் தான். அது 364 நாளாக இருந்தால் கூட அது வந்து குழந்தை தான். சட்டம் தான் சொல்லுது. இந்த 18 வயசுக்குள்ளே ஏதாவது நடந்துச்சுன்னா குழந்தைகள் நலப்பிரிவு வந்து அதை வந்து அந்த கேஸை வந்து எடுத்து நடத்தும். அப்போ 18 வயசு வரைக்கும் குழந்தைன்னு சொல்லுது. பெண்ணின் திருமண வயது எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 21. பெண்ணின் திருமண வயது 21. நான் 18 ஆகிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்லாம் இல்லை. நீங்கள் தான் பண்ணுறதுனால விட்டுடுறோம். இப்போ மெச்சூர் ஆகிட்டாங்க, பெரிய பிள்ளை ஆகிட்டாங்கன்னு விட்டுடுறோம். பெண்ணின் திருமண வயது 21, சட்டப்படி 21. ஆணின் திருமண வயது 24. ஆணின் திருமண வயது 24. அது மாதிரி இந்த ஏஜ் பள்ளிக்கூடத்தில் வந்து சேர்ப்பதற்கான சரியான வயது எது அப்படின்னாக்கா 6 வயசு தான். இதை வந்து நல்லா கண்டிப்பாக தெளிவடைஞ்சிங்க, புரிஞ்சிங்க. 5 வயசுல பிள்ளைய வந்து பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் வந்து தவறு. 6 வயசு தாங்கிறது தான் வந்து கரெக்டு. சரியா? அப்போ பள்ளி பருவங்கிறது 6லேருந்து 10 வரை. 6லேருந்து 10 வரை இந்த வயசுல வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு அதிகமான அளவில் ஹார்மோனல் பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இருக்காது. பள்ளிக்கூடத்தில் 1ஆம் கிளாஸில் சேர்த்து விட்டு 6, 7, 8, 9, 10 5 வகுப்பு முடியும் போது 10 வயசு வரும். 5 வகுப்பு முடியும் போது 10 வயசு. அப்படியே அழகாக நம்ம எப்படி கொண்டே டீச்சர்கிட்ட கொண்டே ஒப்பிச்சோமோ அதே மாதிரியே வருவான் பையன். எந்த கோளாறும் இருக்காது. இந்த பள்ளி பருவம் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத ஒரு பருவம். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் இது ஸ்லோவாகும். இதில் இந்த பள்ளி பருவம் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக இது வந்து பிள்ளை பருவம் தான். இது வந்து பிள்ளை முன்பருவம், பிள்ளை பின்பருவம் அப்படின்னு இருக்குது. பிள்ளை பருவம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சைல்ட்ஹுட் ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ் தான் இது. ஆக்சுவலாக நம்ம புக்கில் வந்து அதில் பிஎட் படிக்கும்போது பிள்ளை பருவம்னு கொடுத்துருப்போம். இதில் வந்து நம்ம பள்ளி பருவம்னு கொடுத்துருப்போம். பள்ளி பருவங்கிறது வந்து 6லேருந்து 10 நேரம். குமரப்பருவம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா 10லேருந்து 20 குமரப்பருவம். இந்த குமரப்பருவம் வந்து ஆக்சுவலாக டீனேஜ் 11லேருந்து ஆரம்பிச்சு 11லேருந்து ஆரம்பிச்சிடும். 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 வரையும் கூப்பிடுது. அப்போ இந்த குமரப்பருவத்தில் வந்து என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும், பெரிய பிள்ளை ஆவாங்க. இதெல்லாம் வந்து செகண்டரி செக்ஸுவல் கேரக்டர்லாம் வளரும், இனப்பெருக்க உறுப்புகளுடைய வளர்ச்சி அதிகமாகும். இதெல்லாம் வந்து இந்த 10லேருந்து 20 ஆண்டுகள் வரைக்கும். வாலிப பருவங்கிறது 20 to 40. வாலிபத்திற்கும் முதுமைக்கும் இடைப்பட்ட பருவம் எடுத்துக்கிட்டாக்கா 40 to 60. அப்புறம் முதுமை பருவங்கிறது வந்து 60 ஆண்டுகளுக்கு மேலே. அழகா பார்த்துங்க. முதல்ல உள்ளது சிசு பருவம், குறுநடை பருவம், பள்ளி முன்பருவம், பள்ளி பருவம், குமரப்பருவம், வாலிப பருவம்,
வாலிபத்திற்கும் முதுமைக்கும் இடைப்பட்ட பருவம் முதுமை பருவம். இந்த சிசு பருவங்கிறது வந்து 0லேருந்து 1 ஆண்டுகள், குறுநிலை பருவம் வந்து 0 to 1லிருந்து 3 ஆண்டுகள், பள்ளி முன்பருவங்கிறது 3லிருந்து 6 ஆண்டுகள், பள்ளி பருவங்கிறது வந்து 6 to 10, குமர பருவம் வந்து 10 to 20, வாலிப பருவம் 20 to 40, வாலிபத்திற்கும் முதுமைக்கும் இடைப்பட்ட ஒரு பருவம் இருக்கு, அது 40 to 60, முதுமை பருவங்கிறது 60 ஆண்டுகளுக்கு மேல. சரி, 3லிருந்து 6 வரைக்கும் எங்க படிக்கிறாங்க குழந்தைகள் அப்படின்னாக்கா, உங்களுக்கு தெரியும் கேஜி ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அதான் முன் மழலையர் பள்ளின்னு முன் மழலையர் பள்ளியில படிக்கிறாங்க. அதே மாதிரி 6லிருந்து 10ங்கிறது வந்து தொடக்க கல்வி. 6லிருந்து 10 தொடக்க கல்வி. அதே மாதிரி தேசிய கல்விக் கொள்கை, தேசிய கல்வி கொள்கை அது வந்து என்ன சொல்றது அப்படின்னா, 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு, 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு என்ன வழங்கணும் அப்படின்னா, இது ஆர்டிகிள் 42 சொல்லுது. ஆர்டிகிள் 42 சொல்லுது எல்லா குழந்தைகளுக்கும் 45 நினைக்கிறேன், 45 பிரகாரம் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி, இந்த யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அனைவருக்கும் ஆரம்ப கல்வி. உங்களுக்கு தெரியும் எஸ்எஸ்ஏ சர்வ சிக்ஷா அபியான், அனைவருக்கும் ஆரம்ப கல்வி. அது மாதிரி எஸ்எஸ்ஏ மாதிரி ஒவ்வொரு மிஷன்ஸாக வந்துகிட்டு இருக்கு, ஒவ்வொரு மிஷனாக வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த அனைவருக்கும் ஆரம்ப கல்விங்கிறது வந்து 14 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு 14 வயசு வரைக்கும் இப்போ இலவச கல்வி வழங்கணும். அதுதான் இந்த இப்போ ஜேஜே ஆக்ட் கூட இப்போ 2015 இருக்கு. ஜேஜே ஆக்ட் 2015, ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 2015 வந்தது. அதுவும் சர்வ சிக்ஷா அபியான், சர்வ சிக்ஷா அபியான் அதுக்கு முன்னாடியிலே இருந்திருக்கு. ஒன்று இருக்குது அதில் எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ, கட்டாய கட்டு. எது இந்த இது வந்து ஆர்டிகல் 21A, ஆர்டிகல் 21A 21A. இது வந்து அனைவருக்கும் ஆரம்ப கல்வி, அனைவருக்கும் கட்டாய இலவச கட்டாய கல்வி, இலவச ஃப்ரீ எஜுகேஷன், கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன், கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து எதுக்காக வேண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுங்க, 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க வேண்டியது யாரோட வேலை அப்படின்னா அரசாங்கத்தோட வேலை. படிப்பு கொடுக்க வேண்டியது, கல்வி வழங்க வேண்டியது. அவனை படிக்க வைக்க வேண்டியது யாரோட வேலை அப்படின்னாக்கா பேரண்டோட. எங்க 2 பேருக்கு டியூட்டிஸும் இருக்குது, உரிமை இருக்குது. நான் கவர்மெண்ட் கொடுக்கும், கல்வி கொடுக்கும், ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கும். அதே மாதிரி ஃப்ரீ எஜுகேஷனை அவங்க உள் வாங்கிக்கிட்டு படிக்க வைக்கணும். படிக்க வைக்கலைன்னா ஒன்று சைல்டு லேபரோ இல்லை மற்றதோ ஏதோ ஒரு பிரேக்காக இருந்துச்சு அப்படின்னா, அதெல்லாம் இப்போ காலமான மாறி போயிடுச்சு. நேரடியாக அங்கே வந்துடுவாங்க, வீட்டுக்கு வந்து ஒன்று விசாரிச்சுட்டு பேரண்ட் மேலேயே எஃப்ஐஆர் போடலாம். எஃப்ஐஆர் போட்டு உள்ளதெல்லாம் 6 மாதம் வரைக்கும் உள்ள ஜெயில் தண்டனை இருக்குது. 500 ரூபாய் ஃபைன் கட்டணும், 500 ரூபாய் ஃபைன் கட்டணும், 6 மாதம் ஜெயில் இருக்கு. ஏன் பிள்ளைய படிக்க வைக்கல அப்படின்ட்டு. அது ஏன்னா இந்திய நாட்டினுடைய ஒவ்வொரு குழந்தையும் இந்திய நாட்டினுடைய சொத்து அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்திய கல்விக் கொள்கை வந்து இப்போ NEP நெப் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இப்போதான் அது வந்து சிஸ்டம் மாறி இருக்குது. 5+5+5 இப்போ 4+3+5 முன்னாடி 10+2+3 எப்படி இருந்துச்சு, அதை இப்போ வந்து மாற்றிவிட்டான். இப்போ மாற்றிவிட்டான், 5 மாற்றிவிட்டான், 4 நாளாக மாற்றி வச்சுட்டான். டிகிரியெல்லாம் 4 வருஷம் படிக்கிற மாதிரி மாற்றிவிட்டான். அதெல்லாம் இருக்குது. நம்ம தமிழ்நாடு மட்டும் அதை இன்னும் அக்செப்ட் பண்ணல, நம்ம இன்னும் ஏற்றுக்கலை. தமிழ்நாட்டில் மட்டும் புதிய கல்விக் கொள்கையை வந்து அமல்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வந்து மாநில கல்விக் கொள்கை வந்து இருக்கும், மாநில கல்விக் கொள்கை வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இந்திய மத்திய அமைச்சரவையால் எப்போ ஜூலை 29, 2020 வந்து இது ஏற்றுக்கிட்டாங்க. 2020 இது வந்து இது அமெண்ட்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போ 5 வருஷம் ஆயிட்டு. இந்த 5 வருஷத்துலையும் நிறைய ட்ரையெல்லாம் பார்த்துக்கிறாங்க, நிறைய மாநிலங்கள்லாம் பீகார்லாம் ஏற்றுக்கிடுச்சு. நம்ம தான் அதை வந்து இன்னும் ஏற்றுக்காம இருக்கோம். சரியா? இந்தியாவை இதை கேட்டாலும் கேட்காம அதுக்காண்டி தான் போட்டிருக்கேன். இந்தியாவை உலகளாவிய அறிவு வல்லரசாக மாற்றுவதும் அனைவருக்கும் உயர்தர கல்வி, இதுதான் இதோட மோட்டோ. இது முக்கிய அப்ஜெக்டிவ்ஸ் வந்து 2. ஒன்று வந்து உலகளாவிய அறிவு வல்லரசாக மாற்றுறது, உலகளாவிய அறிவு வல்லரசாக மாற்றுறது. இன்னொன்று வந்து அனைவருக்கும் உயர்தர கல்வி, அதுதான் அவனுடைய மோட்டோவாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா
தொடக்க கல்வியினுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய குழந்தையினுடைய உடல் வளர்ச்சி. தொடக்க கல்வியில் வரக்கூடிய குழந்தையினுடைய உடல் வளர்ச்சி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தையினுடைய உயரம் வந்து 50 சென்டிமீட்டர் இருக்கும். பிறந்த குழந்தையினுடைய உயரம் வந்து 50 சென்டிமீட்டர் இருக்கும். பிறந்த குழந்தையின் உயரம் 50 சென்டிமீட்டர். இங்கேருந்து உட்காந்துங்க, சேர்ந்து உட்காந்துங்க. வந்து மாவட்டம் இதில் பார்த்துக்கலாம். இங்கே போடலாம், போங்க, ஒன்றும் பிரச்சனை. அது மாதிரி பிறந்த குழந்தை வந்து எவ்வளவு அங்குலத்தில் கேட்டானாக்கா 18 அங்குலம். 18 அங்குலம். இப்போ குழந்தை வந்து உயரம் தான் நம்ம எடுக்கிறோம். குழந்தை வந்து படுத்து தான் இருக்கும், குழந்தை நிற்காது. ஆனால் குழந்தை படுத்து தானே இருக்கும். நம்ம வந்து அதை வச்சு நம்ம பார்க்க போகிறது கிடையாது, அதை வச்சு நம்ம பார்க்க போகிறது கிடையாது. அப்போ எவ்வளவு இருக்கும் அப்படின்னாக்கா 18 அங்குலம் இருக்கும். இப்போ பிறந்த குழந்தையினுடைய எடை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 18 கிலோ இருக்கும். 18 கிலோ இருக்கும். 18 கிலோ எடை இருக்கும். அதே மாதிரி முதல்ல வளர்ச்சி அப்படின்னா தலையில் தொடங்கி பாதங்களை நோக்கி வரும். தலையில் தொடங்கி பாதங்களை நோக்கி வரும். மேலே தலையிலிருந்து ஆரம்பித்து வளர்ச்சி பாதங்களை நோக்கி வரும். இங்கே காலில் இருந்து மேலே போகும்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. தலையில் தொடங்கி பாதங்களை நோக்கி வரும். அது மாதிரி உடலின் மைய அச்சு எங்கன்னா இந்த முதுகு இருக்குல்ல, இந்த ஸ்பைனல் இந்த 2 ஓரங்களை நோக்கி வரும். 2 ஓரங்களை நோக்கியும் வரும். ஒன்று வந்து தலையில் தொடங்கி பாதம், இன்னொன்று வந்து இங்கே இருந்து இப்படி ஸ்பைனல் கார்ட்லேருந்து மையத்திலேருந்து இந்த பக்கம், இந்த 2 பக்கமும் வரும். உடல் வளர்ச்சியினுடைய முக்கிய காரணியாக இருப்பது வந்து எது அப்படின்னா எலும்பு மற்றும் தசை வளர்ச்சி. எலும்பு மற்றும் தசை வளர்ச்சி இதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. எலும்புக்கு வந்து ஒரு முக்கிய காரணம், இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்னு அப்படி எடுத்துக்கிட்டோம்னா எலும்பு மற்றும் தசை வளர்ச்சி. குழந்தைகளுடைய எலும்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா உறுதியற்றதாக இருக்கும். எலும்பு வந்து உறுதியற்றதாக இருக்கும். பிடிச்சி முடிச்சிங்கனாக்க முறிஞ்சிரும் முடக்குன்னு. அதனால் பச்சை பிள்ளையோ கை காலெலாம் வந்து ரொம்ப சேஃப் இது இருக்காது. டெபாசிட் கால்சியம் வந்து அதிகமாக டெபாசிட் ஆகிருக்காது. 21 வயசு எலும்பினுடைய வளர்ச்சி வந்து 21 வயசு. பிறந்த விட குழந்தைங்களுக்கு வந்து 300க்கு மேற்பட்ட எலும்புகள் இருக்கும். 305 என்னமோ இருக்கும். ஆனால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மொத்த எலும்புகள் வந்து 206 தான். 206 எலும்பு. பெரிய எலும்புன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா கால் எலும்பு, காலில் இருக்கக்கூடிய தொடை எலும்பு, இதுதான் நீளமான எலும்பு. 47 சென்டிமீட்டர் கிட்டக்க இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபீமர்னு பேர். இந்த எலும்புக்கு பேர், தொடை எலும்புக்கு பேர் ஃபீமர்னு பேர். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிக சிறிய எலும்பு எதுனாக்கா காதில் இருக்கக்கூடிய எலும்பு, அது பேர் ஸ்டாப்பஸ்ன்னு பேர். அது பேர் ஸ்டாப்பஸ்ன்னு பேர். சரி, குழந்தைகளுடைய எலும்பு மண்டலம் எப்படி இருக்கும்னா நெகிழும் தன்மை உடையது. அப்படியே வளைச்சோம்னா வளையும். அதனால தான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த நாடுகள்லாம் ஜப்பான் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைய வந்து அப்படியே பிடிச்சி அப்படியே தலையும் காலையும் பிடிச்சி இப்படியே இந்த அளவுக்கு அப்படி திருப்பி பண்ணுவாங்க. அதனால ஜிம்னாஸ்டிக்லாம் வந்தால் பறக்குது, அப்படியே கடற்கடன்னு உருண்டுட்டு போயிட்டே இருக்குது. நம்ம ஆளுக்கு எதுவும் செஞ்சு விடாத பிள்ளை அப்படின்னு நம்ம விட்டுடுறோம். அது ஒன்றும் ஆகுறது கிடையாது. அப்போ அங்கே உள்ள ஸ்டைல் வந்து பண்ணால் ஜிம்னாஸ்டிக்லாம் நிறைய இதெல்லாம் எடுக்கிறாங்க. பிறந்த குழந்தைய வந்து நீங்கள் இதில் போட்டிங்கன்னா தண்ணியில் போட்டிங்கனாக்கா ஓடும், தண்ணியில் ஓடும். இங்கே நம்ம உள்ளுக்குள்ளடி வந்ததுக்கு பிறகு அங்கேயே தண்ணியில் தான் இருக்குது குழந்தை, அங்கே தண்ணியில் தான் இருக்குது. அதனால பொழைச்சிக்குது. ஆனால் தொப்புள் கொடி மூலமாக காற்று போய் வரும், அதனால் அது பொழைச்சிக்குது. ஆனால் தொப்புள் கொடி அருந்ததுக்கு பிறகு இங்கே வெளியில் வந்த கையோட முதல்ல குழந்தை வந்து இதுதான் கற்றுக்குது, சுவாசத்தை தான் கற்றுக்குது. ஃபஸ்ட் டேட சுவாசத்தை தான் கற்றுக்குது. இந்த வெளியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் உள்ளுக்குள்ளடி இருக்கும்போது இதெல்லாம் ஒட்டி போயிருக்கும். அந்த லங்ஸ் வந்து விரிவடையும். இந்த காற்றுக்கு ஏற்ப டப்பு வேகமாக விரிவடைஞ்ச கையிடம் முதல்ல மூக்கை பிடிச்சிட்டு உள்ளே போகும். வெளியில் இருக்கக்கூடிய காற்று அழுத்தம் வந்து அப்படியே உள்ளே போகும். இன்ஹால் பண்ணி மூச்சு விடும்போது தான் பேன் பாப்பா வந்து கத்துது. கத்துறதுக்கு முதல் சவுண்டு வந்து சுவாசத்தை காட்டுது. முதல் சுவாசம் தான் ஃபஸ்ட்டு குழந்தை ஃபஸ்ட்டு மூச்சு விடுதல் தான் சுவாசம். அதுதான் குழந்தை வந்த கையோட கற்றுக்கக்கூடிய முதல் பொருள். அடுத்தது தசை வளர்ச்சியை பொறுத்தளவுக்கு எல்லா தசை நான்களும் இருக்கும். இது ஒரு கொஸ்டின் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தசை வளர்ச்சியை பொறுத்தளவுக்கு எல்லா தசையும் இருக்கும். இதில் வந்து எலும்பு 305 எலும்பு நம்ம இருக்கும். 303, 304, 305 எலும்பு இருக்கும். இது எல்லாமும் சேர்ந்து என்னவா மாறும் அப்படின்னாக்கா 206 எலும்பாக மாறும். 206 எலும்பாக மாறும். அதனால தனித்தனியாக இருக்குது. எல்லாம் ஜாயிண்ட் ஆகி ஒரு எலும்பாக போகிறோம். அப்போ எங்கே சார் 305 எலும்பு இருந்துச்சு, எங்கே சார் காணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒட்டாமல் இருக்கும், தனித்தனியாக இருக்கும். இந்த தலையிலே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த இடத்துக்கிட்ட கூடாக இருக்கும். இந்த இடத்துல கூடாக இருக்கும். மேலே தோல் தான் ஒட்டியிருக்கும். இந்த கபாலம் வந்து ஃபுல்லாக இணைஞ்சிருக்காது. போட்டு நீங்கள் லேசாக அமுக்கக்கூடாது இல்லையா? அமுக்குனீங்கன்னாக்கா போயிடும். சில நேரத்தில் பச்சை பிள்ளைகள பாட்டி கட்டியெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல பவுடர்லாம் நிறைய சும்மா அப்பி வைப்பாங்க. அது ஆக்சுவலாக தொலைன்னு இருக்கும்.
எல்லாம் மூளை அப்படியே தெரியிற அளவுக்கு இருக்கும் குழந்தைகளுக்கு. அது ஒன்றாது. அது மாதிரி எல்லா குழந்தைகளுமே ஹார்ட் எல்லாமே ஒட்டி பிறக்காதுன்னு சொல்கிறாங்க. ஹார்ட்டில் ஓட்டம் இருக்கும், குழந்தைகளுக்கு ஹார்ட்டில் ஓட்டம் இருக்கும். அது மறுபடியும் அது போக போக ஒட்டிடும், கேப் இருக்கும். உள்ள மேலே ஹார்ட்டு மூடி இல்லாமல் கூட கொஞ்சம் ஓட்ட உள்ளதான கூட இருக்குமா, அது போக போக வளர்ச்சியில் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டி போயிடும் அப்படின்னு தெரியுமா, டெவலப்மெண்ட் அதில் தான் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தசை வளர்ச்சி பொறுத்தவரை எல்லா தசை நான்களும், எத்தனை தசை இருக்குதோ எத்தனை நான்கள் இருக்குதோ எல்லாமே வரி தசை, வரியற்ற தசை, எல்லா தசைகளுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வளர்ச்சியின் போது தசை நான்கள் வந்து நீளத்திலும் பருமனிலும் அதிகரிக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. நீளமா இருக்கக்கூடியதாகவும் பருமனிலையும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி உடலின் எல்லா பாகங்களும் ஒரே வீதத்தில் வளர்ச்சி அடைவதில்லை. இது முக்கியமான பாயிண்ட். உடலின் எல்லா பாகங்களும், நான் சொல்கிறேன் பாருங்க, ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டை வந்து கிளாரிட்டியோட படிச்சிங்க. ஏன்னா இது எல்லாமே அப்படி ஃபில்டர் பண்ணி நான் கொடுத்துருக்குறேன். இது வந்து இந்த நோட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும், அழகாக படிக்கலாம். அந்த புக்கில் இருக்கிறது மாதிரி இருக்காது, அதுக்கு மாதிரி இருக்காது. அது நீங்கள் படிச்சுன்னா வேகாக இருக்கும். நான் ரொம்ப ஃபில்டர் பண்ணி கொடுத்து இதை மட்டும் படிங்க, இதை மட்டும் படிங்க போதும். அது வந்து உடலினுடைய எல்லா பாகங்களும் ஒரே வீதத்தில் வளர்ச்சி அடைவதில்லை. ஒரு ஒரு பாட்டும் ஒரு ஒரு வேகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஒரு பாட்டும் ஒரு ஒரு வேகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி. அது மாதிரி நரம்பு மண்டலம், உடல் உறுப்புகள், இனப்பெருக்க மண்டலம், இந்த மூணும் பார்த்தீங்கன்னாக்கா வெவ்வேறு வீதத்தில் வளர்ச்சி அடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமானது வந்து என்ன அப்படின்னா, நரம்பு மண்டலம் வேகமாகவும், நரம்பு மண்டலம் வேகமாகவும், அதே மாதிரி உடல் உறுப்புகள் வந்து மெதுவாகவும் வளர்ச்சி பெருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நரம்பு மண்டலம் தான் வேகமாக இருக்கும். நரம்பு மண்டலங்கிறது தான் வந்து வேகம். இந்த இருக்கு பாருங்க, இது வந்து வேகமாக இருக்கும். நரம்பு மண்டலம் தான் ஃபஸ்ட் வளர்ச்சியில் வந்து உடல் உறுப்பு மண்டலம் வளர்ச்சி பெறுதா, நரம்பு மண்டலம் வளர்ச்சி பெறுதா, அடுத்தது இனப்பெருக்க உறுப்புகள் வேகமாக வளர்ச்சி பெறுதா அப்படின்னாக்கா எது தான் நல்லா வேகமாக வளர்ச்சி பெறுது? நரம்பு மண்டலம். நல்லா புரிஞ்சிங்க. நொடிக்கு 3000 செல்களை 3000 செல்கள் என்னமோ நரம்பு செல்கள் வந்து மூளையில் தோன்றுங்கிறாங்க பிறக்கும் போதே, பிறக்கிறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி நரம்பு மண்டலம் தான் நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து இந்த இது லங்ஸ் கொஞ்சம் டெவலப் ஆகும். ஏன்னா பிறந்து வெளியில் வந்த கையோட என்னத்தை சுவாசிக்கணும்? வெளிக்காற்ற மூச்சு விடணும். இப்போ மூச்சு விடணுன்னாக்கா இது வேணும். மூளை வளர்ச்சினா நியூரான்கள் வேணும். அப்போது நரம்பு மண்டலத்தினுடைய வேகம் தான் அதிகம். இந்த பாருங்க, ரெண்டு வயசுல பாருங்க, 0லே இவ்வளவு போயிட்டு பாருங்க. ஒரு வயசுல எவ்வளவு? 50% கிராஸ் பண்ணிட்டு 60% வளர்ச்சி அடைஞ்சிடும். 2 வயசு பாருங்க, இங்கே பாருங்க, 4 வயசு, 6, 8, 12 வயசுல எல்லாம் வந்து 100% வளர்ச்சி பாருங்க. தொடக்க கல்விக்கு வந்து வரும்பொழுது குழந்தைகள் வந்து 90%. இப்போ தொடக்க கல்விங்கிறது வந்து எது? இந்த பாருங்க, இங்கே வரும்போது எங்கே இருக்குது? 90% கிட்டக்க வளர்ச்சி அடைஞ்சு. தொடக்க கல்விக்கு வரும்போது 6 வயசுக்கு வரும்போது 90% நரம்பு மண்டலம் வந்து வளர்ச்சி பெற்றோம். 90%. அப்போ வந்து உடல் வளர்ச்சி பார்த்தீங்கன்னாக்கா 40 இருக்கும், 40%. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இது வந்து நரம்பு மண்டலம், இது நரம்பு மண்டலம், இது உடல் உறுப்புகள் மண்டலம், உடல் உறுப்புகள் மண்டலம், இது வந்து இனப்பெருக்க மண்டலம். இந்த இனப்பெருக்க மண்டலத்தை பாருங்க, 6 வயசுக்கெல்லாம் வரும்போது எவ்வளோ தான் இருக்குது? 10% தான் வளர்ச்சி, 10% தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அதுக்கடுத்து எங்கே 8, 9 அப்படியே கிராஜுவலாக அப்படியே தான் இருக்குது. அதனால இங்கே இதில் எதுவும் சேட்டை இல்லாதனால தான் வந்து பையன் வந்து தொடக்க கல்வியில் எதுவும் பண்ண மாட்டான், பிரச்சனையே பண்ண மாட்டான். உங்கள்கிட்ட நல்ல பிள்ளையாக இருப்பான். அதுவும் கூட சொல்ல போனால் 10 வகுப்பு வரையும் கூட அது இதே கண்ட்ரோலில் வந்து நல்லவனாக இருப்பான். அதுக்கு அந்தண்டை வந்து மாட்டுவான் பாருங்க, படாத சேட்டையெல்லாம் பண்ணுவான், இல்லாத வேலையெல்லாம் பண்ணுவான். நம்மளால தாங்க முடியாது. மோரையில் குத்துனா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் டென்ஷன் ஆகும். அவன் பழகிட்டானாக்கா, நம்மளோட செட் ஆகி பழகிட்டானா அவன் உயிர் கொடுப்பான், அப்படி நல்லா ஃபிட் ஆகிடுவான். அவனுக்கு ஹார்மோனல் சேஞ்ச். அது இயேசுநாதர் சொல்றது மாதிரி, இவர்கள் யாதொன்றும் தெரியாமல் செய்கிறார்கள், பரமபிதாவே எமக்காக ஒரு முறை மன்னித்தருளும் அப்படின்னு சொல்றது மாதிரியே குழந்தைகள் இருக்கிறாங்க. அதனால தான் குழந்தைகளை நம்ம அடிக்கவும் கூடாது, எது துன்புறுத்தக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. ஏன்னா திரும்பவும் அவர்களாக மாறிவிடுவாங்க. அப்போ நீங்கள் அடித்து ரொம்ப துன்புறுத்தி பண்ண இது வந்து அவன் மேலே வெறுப்பு வந்து உங்கள்கிட்ட இருந்து விலகி இருக்கிறதுக்கு தோணுவான் குழந்தை. அதனால தான் அவனை வந்து ஒரு செட்டாகவே நம்ம வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க.
சரி, அடுத்து பாருங்க. நரம்பு மண்டலங்கிறது வந்து ரொம்ப வேகமாக இருக்கும். உடல் உறுப்புகள் வந்து மெதுவாக இருக்கும். உடல் உறுப்புகள் மெதுவாக இருக்கும். இது இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும். மேலே வந்து நரம்பு மண்டலம், அதுக்கடுத்து உடல் உறுப்புகள் மண்டலம், அடுத்து இனப்பெருக்க மண்டலம். இனப்பெருக்க மண்டலங்கிறது வந்து எங்கே இருந்து கிராஜுவலாக ஏறுது பாருங்க. 12 வரைக்கும் ஒன்றும் இல்லை, 13லேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கிராஃப் போட்டிருக்காங்க. 13லேருந்து அப்படியே போயிட்டு இருக்குதுன்னு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பிள்ளைகள் வந்து இங்கேயே வந்துடுறாங்க, பெரிய பிள்ளை ஆகிடுறாங்க. 8 வயசுலேயே பெரிய பிள்ளை ஆகிடுறாங்க. 8 வயசில் பெரிய பிள்ளை ஆகிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள், அதில் இருக்கக்கூடிய வேதியியல் சார்ந்த பொருட்கள், ஹார்மோனல் இன்டியூஷனு, இதெல்லாம் பண்ணுது. சிக்கன் நிறைய சாப்பிட்டீங்கன்னாக்கா அந்த குழந்தைக்கு ஸ்டீராய்டு கொடுக்குறாங்க. அந்த ஸ்டீராய்டு வந்து இதுக்கு அந்த குழந்தைக்கு இதுலேருந்து சிக்கன்லேருந்து கடத்தப்பட்டு குழந்தைகளுக்கு வந்துடுறதுனால அபரிதமான வளர்ச்சி. அது மாதிரி கண்ணாப்பினாலும் திங்கிறதுனால காலெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். இது பெரிய காலாக மாறி போய்ட்டுருது. அதெல்லாம் கூட குழந்தைகளுக்கு வந்து ஒரு எதாவது கொடுக்கலாம் அப்படிங்கிற பொருள் வந்து ஒரு சரியான பதத்தில் கொடுத்தாங்க, அது கரெக்டாக இருக்கும். இந்த தேவையில்லாத இந்த முன்னாடியே பெரிய பிள்ளை ஆயிடுச்சுனாக்கா இங்கேக்குள்ளே இது திருமணம், காதல் அப்படி இப்படிலாம் போயிட ஆரம்பிச்சிடும். அதனால தான் அந்த குழந்தைமையாகவே இருக்க விடுறதுக்கு நாம் நிறையா கொடுக்கணும். இதெல்லாம் வந்து உணர்வுகளை தூண்டி விடும், அந்த ஹார்மோனல் ஆக்டிவிட்டி மாறும். அப்போ குழந்தைகளுடைய இது எல்லாமே மாறி போயிடும். இதுதான் காரணம். அடுத்தது, பள்ளி பருவம் முதல் குமரப்பருவம் தொடங்கும் வரை உடல் வளர்ச்சியானது ஒரு தேக்க நிலையை அடைகிறது. இதுதான் பாயிண்ட். பள்ளி பருவத்தில் 6லேருந்து 10ல் உடல் வளர்ச்சி வந்து ஒரு தேக்கம், ஸ்டாக் போட்டு வச்ச மாதிரி நின்று போயிடும். பள்ளி பருவத்திலிருந்து 6லேருந்து 10 வயசு வரைக்கும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அப்படியே பையன் வந்து ஒரு ஒரு அப்படியே நின்று போயிடும். வளர்ச்சி குன்றின மாதிரி தான். லேசாக வளர்ச்சி அடையும், ஆனால் பெருசாக தெரியாது. உடல் வளர்ச்சி எப்போ வேகமாக வளரும் அப்படின்னாக்கா முதல் தான் மழலையாக இருக்கும்போது தான். அந்த குழவி பருவம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த குழவி பருவத்தில் தான் ரொம்ப வேகமாக சர்ன்னு வளர்ச்சி வந்து வேகமாக இருக்கும். அதுக்கடுத்தது 6 வயசு வரைக்குமே வேகம் இருக்கும். அந்த 6லேருந்து 10 பிள்ளை பருவம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிள்ளை பருவம் அல்லது பள்ளி பருவம், இந்த பள்ளி பருவத்தில் தான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே போயிட்டு இருக்கும். அதனால தான் பையன் எந்த விதமான பிரச்சனையே இருக்காது. அதுதான் சொல்கிறேனே, நீங்கள் பையனை 1ஆம் வகுப்பு ஒன்றே சேர்த்து வரும்போது எப்படி இருந்தானோ 5 வகுப்பு முடிச்சுட்டு வரும்போது அதே பச்சை பிள்ளையாகவே தான் இருக்கும். அவனுடைய தன்மை அவனுடைய தன்மை மாறாமல் இருக்கும். அது மாதிரி உடல் வளர்ச்சியின் போது குழந்தைகளின் இயக்கங்கள், பிசிக்கல் மூமெண்ட், இது குழந்தைகளுடைய உடல் இயக்கங்கள்னு வரணும். வந்து உடல் இயக்கங்கள் பிசிக்கல் மூமெண்ட். இப்போ உடல் இயக்கங்கள் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா வளர்ச்சி பெறுகின்றன. பள்ளி முன்பருவத்தில் சில வேலைகளை பண்ணுது. இந்த உடல் இயக்கம்னா என்ன? எழுதுறது, பாடுறது, ஆடுறது, ஓடுறது, குதிக்கிறது, பல்லு வளர்க்குறது, பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு அதுவாகவே வாஷ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து உடல் இயக்கங்கள் தான். உணவு உண்ணுதல், பேசுதல், பல் துலக்குதல், ஆடை அணிதல், பென்சிலை பிடித்து விளையாடுதல், பந்து விளையாடுதல் போன்றது, இது எல்லாமே வந்து என்னன்னா உடல் இயக்கங்கள் தான். இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னா, இதுதான் முக்கியமான பாயிண்ட். இது பள்ளி பருவத்தில் உடல் இயக்கங்கள் கூர்மை அடைகின்றன. பள்ளி பருவத்தில் உடல் இயக்கங்கள் கூர்மை அடைகின்றன. அப்போ பள்ளி பருவத்தில் குழந்தைகளுக்கு வந்து உடல் இயக்கங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா கூர்மை அடை. பள்ளி பருவத்தில் உடல் இயக்கங்கள் கூர்மை அடைகின்றன. வளர்ச்சியானது குழந்தைகள் பெற்றுள்ள மரபு பண்பு மற்றும் சூழ்நிலையின் தாக்கம். இது ரொம்ப முக்கியம். இது என்ன அப்படின்னா மரபு பண்புகள் மற்றும் சூழ்நிலையோட தாக்கம். இப்போ ஹெரிடிட்டி, என்விரான்மெண்ட், இது ரெண்டும் முக்கியம். இப்போ நம்ம உயரமாக இருக்கேன், நான் இப்போ கட்டையாக இருக்கிறேன் அப்படின்னா அப்பா அம்மா தான். நான் கருப்பாக இருக்கேன், அப்பா அம்மா தான். நீங்கள் சேப்பாக இருக்கீங்க, அப்பா அம்மா தான். உயரமாக இருக்கீங்க, அப்பா அம்மா தான். அப்போ மரபு பண்பு. அப்போ சூழ்நிலையுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அந்த சூழலில் யார் எப்படி இருக்கிறாங்க, அறிவார்ந்த சமூகத்தோட நம்ம பழகிறோமா, கெடுதலான சமூகத்தோட பழகிறோமா, எப்படி ஆட்கள் இருக்கிறாங்க, அதை பொறுத்தப்பட்டு என்ன பண்ணுறதுனாக்கா சூழ்நிலையுடைய தாக்கம் பொறுத்தப்பட்டு அமையுது. ஒன்று மரபும் நல்லா இருந்து சூழலும் நல்லா இருந்துச்சுனாக்கா, மரபு சூழல், மரபும் நல்லா இருக்கு சூழலும் நல்லா இருக்குன்னா ஒரு குழந்தை நல்லா வளர்ச்சி பெறும். ஒருவேளை ஒரு குழந்தைக்கு மரபு நல்லா இருக்கு சூழல் சரியில்லை அப்படின்னா ஏதோ மீடியமா இருக்கும். ஒருவேளை
சூழல் நல்லா இல்லை, மரபு நல்லா இல்லை, சூழல் நல்லா இருக்குன்னா அவ்வளோதான் இருக்கும். ஒருவேளை மரபு சரியில்லை, சூழலும் சரியில்லை அப்படின்னா சுத்தமாக ஒஸ்ட்டாக இருக்கும், வளர்ச்சி இருக்க. ரெண்டுமே இல்லைனாக்கா ஒன்றும் இல்லை. இது ஒன்று பரவாயில்ல, ஒன்று நல்லா இருக்குன்னா ஓரளவு இருக்கும், இன்னொன்று பரவாயில்ல, ஒன்று நல்லா இருக்குன்னா இருக்கும். ரெண்டும் ப்ளஸ்ஸாக இருந்தால் தான் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி, ஆற்றல், ஆளுமை இதெல்லாம் வந்து நல்லா வளர்ச்சி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி குழந்தைகளுடைய வளர்ச்சி என்பது அவர்களுடைய சமூக பொருளாதார பின்னணியை பொறுத்ததுன்னு சொல்கிறாங்க. சமூக பொருளாதார பின்னணியை பொறுத்தது. ஏன்னா சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடிய பொருளாதார இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுனாக்கா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு வந்து சாப்பாடு பாடலாம் இல்லைனாக்கா தரங்கி போயிடும். அந்த குழந்தை வந்து தரங்கி போயிடும். ஏன் என்ன பண்ணிச்சுட்டா சரி, அந்த குழந்தை வந்து தரங்கி போயிருக்கும். அப்போது இது வந்து அவர்களுடைய சமூக பொருளாதார பின்னணியை பொறுத்து, சமூக பொருளாதார பின்னணியை பொறுத்து. நல்ல வசதி வாய்ப்பாக இருந்துச்சுனாக்கா அந்த பிள்ளைக்கு நிறைய வாங்கி போட்டாங்கன்னா, திங்கிறது நல்லா வாங்கி போட்டாங்க, தீனி நிறைய போட்டாங்கனாக்கா கண்ணாமண்ணான்னு வளர்ந்துடும், ஜெகஜோதியாக வளர்ந்துடும். காசு இல்லாத வீட்டில் உள்ளது பிள்ளைங்க என்ன பண்ணும், தரங்கி போயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சோமாலியாவில் இருக்கக்கூடிய குழந்தை வந்து ஒரு அம்மா ஒரு ஃபோட்டோகிராஃபி டேயில் வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுத்தாரு. ஒரு அம்மா நிற்கிறாங்க, அந்த குழந்தை இப்படி தோலில் கிடக்கு. அந்த குழந்தைங்க வந்து இந்த ஃபோட்டோகிராஃபிக் டே வந்து நவம்பர் 9 என்னமோ தெரியல, எனக்கு கொண்டாந்து கொடுத்தாரு. 19 9 தெரியல, ஞாபகத்தில் 19 நினைக்கிறேன், கொண்டாந்து கொடுத்தாரு. 2006 நினைக்கிறேன், 2009 கொண்டாந்து கொடுத்தாரு. அந்த படத்தில் வந்து போட்டிருக்க அந்த குழந்தைய எத்தனை வயசு இருக்கும்னு நான் நினச்சி கற்பனை செய்து பார்த்துட்டு வங்கிட்டேன். எலும்பும் தோலுமா இருக்குது, எக்ஸ்ரே எடுத்துக்கலாம் போல இருக்கு. எக்ஸ்ரே தேவையில்லை, அப்படியே தெரியுற மாதிரி இருக்குது அந்த குழந்தைக்கு. எத்தனை வயசுனா அந்த குழந்தைங்க வந்து 14 வயசுன்னு வயசு வந்து 14 வயசு, எலும்பும் தோலுமாக இவ்வளவு தான் இருக்கு. இந்த குழந்தை இவ்வளவு தான் இருக்குது. சோமாலியா பாவம், அந்த குழந்தை வந்து சோமாலியாவில் பிறக்கணும் இருக்கா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அதனால தான் சொல்கிறாங்க, இந்தியாவில் இப்போ குழந்தைகள் பிறக்குது, இந்தியா குழந்தைகள் வந்து பயங்கர க்யூட்டாக இருக்குது. சரியா? அதுக்கு காரணம் வந்து இப்போ நம்ம வந்து ஃபோலிக் ஆசிட் கொடுக்குறோம், அதனால தான் பயங்கர க்யூட்டாக இருக்கான். இரும்பு சத்து மாத்திரை கொடுக்குறோம், அதனால குழந்தைகள் வந்து அது போஷாக்கு தான் காரணம். அப்போ சமூக பொருளாதார நிலையை பொறுத்த மட்டும் இல்லை, குழந்தைகளினுடைய அந்த வளர்ச்சியானது காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பொருளாதாரத்தில் உயர்ந்த குடும்பத்தில் வரும் குழந்தைகள் நல்ல ஊட்டச்சத்தினை பெறுறதுனால அவர்களுடைய வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, அதாவது உடல் வளர்ச்சி எக்கச்சக்கமாக இருக்கும். உடல் வளர்ச்சி எக்கச்சக்கமாக இருக்கும். சாப்பாடு நிறைய எல்லாமே கிடைக்கிறதுனால உடல் வளர்ச்சி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். பொருளாதாரத்தில் பின்தங்கிய குழந்தைகளை பார்த்தீங்கன்னா எலும்பும் தோலுமாக காணப்படும். குழந்தைகளின் வளர்ச்சியை விட சற்று அதிகமாக, அவங்களுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்கும். பொருளாதாரத்தை பின்தங்கிய குழந்தைகளுடைய குழந்தை வந்து குறைவாக காணப்படும். ஏன்னா பொருள்லாம் நிறைய கிடைக்காது, சத்து பொருட்கள்லாம் கிடைக்காது. காலைக்கு பூஸ்ட்டு போன்விட்டா சாப்பிடும், மத்தியானத்துக்கு இது மாதிரி நல்ல பொருளாக சாப்பிடும். இரவு வந்த இடம் மில்க்கு ஃபுல்லாக சூடு பண்ணி அதில் பால் போட்டு, பாலில் பூஸ்ட்டு அல்லது ஹார்லிக்ஸு, போன்விட்டா, இது மாதிரி வாட் எவர் இட் இஸ் ஏதோ போட்டு ஊட்டச்சத்து பொருளாக கொடுப்பாங்க. அது சாப்பிட்டுட்டு கும்னு வந்துட்டு இருக்கும். நம்ம சாதாரண வீட்டு பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவோம், பூஸ்ட்டு போன்விட்டான்னு எழுதியிருக்கிறத மட்டும்தான் பார்க்க முடியும். பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி, காம்ப்ளான் பாய், காம்ப்ளான் கேர்ள், இந்த விளம்பரம்லாம் வரும். இப்போ அது எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த விளம்பரத்தில் ஒரு பிள்ளைங்களே நீங்கள் பாருங்களேன் எப்படி இருக்குது. வசதி வாய்ப்பை பொறுத்த மட்டிலும் குழந்தைகளுடைய வளர்ச்சியில் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு தான் நோட் பண்ண சொல்கிறோம். இதில் இந்த பொருளாதாரத்தை உயர்ந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்க தான் சிறந்ததுன்னு சொல்ல வரல. வளர்ச்சி கொஞ்சம் வேகமாக இருக்கும், ஏன்னா அவங்கள்ட்ட காசு இருக்கிறதுனால நல்லா வாங்கி போடுவாங்க. இந்த குழந்தைகளுக்கு வந்து வாங்கி போட முடியாது, இயலாமை. சரியா? நோட் திஸ் பாயிண்ட், இயலாமை. ஓகே, தட்ஸ் ஆல். உடல் வளர்ச்சியை பாதிக்கும் காரணிகள் உடலின் கட்டமைப்பு, சுற்றுப்புற சூழ்நிலை. தனி மனித உடலில் வந்து உடலின் கட்டமைப்பும் அதுதான் மரபு சூழல் தான், அது மரபு மற்றும் சூழல் தான். அவன் உடலின் கட்டமைப்பும் சுற்றுப்புற சூழலையும் அவனுடைய உடல் வளர்ச்சியை பாதிக்கும். அதே மாதிரி உடலின் கட்டமைப்பு அப்படிங்கிறத இதை எடுத்துக்கிட்டோம்னா என்னென்னா, இதில் நாளமில்லா சுரப்பியும் நரம்பு மண்டலமும் அடங்கும். உடலினுடைய கட்டமைப்புக்குள்ளே எது அடங்குது அப்படின்னா பாடி பில்டிங் தான். பாடி பில்டு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பாடி பில்டர்ஸ் வந்து பலது ரெகுலேட்டாக இருக்குது. உடல் வளர்ச்சியை வந்து ஒழுங்குபடுத்துறது வந்து வைட்டமின், உடல் வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துறது. ஆனால் உடல் வளர்ச்சியை வந்து கட்டமைக்கிறது வந்து புரதம் தான். உடல் வளர்ச்சியை கட்டமைக்கிறது வந்து புரோட்டீன் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது.
அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாளமில்லா சுரப்பி நரம்பு மண்டலம் இது ரெண்டும் மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இப்போ நாளமில்லா சுரப்பிகள்ங்கிறது வந்து எது அது என்ன தான் பண்ணுதுங்க சார் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் கொஞ்சம் மேலே ஏற்றிடுறேன். இதில் நாளமில்லா சுரப்பிகளுடைய தலைவன் பிட்யூட்ரி. நாளமில்லா சுரப்பிகளுடைய தலைவன் பிட்யூட்ரி. பிட்யூட்ரி தான் நாளமில்லா சுரப்பிகளை வந்து எல்லா நாளமில்லா சுரப்பிகளையும் கண்ட்ரோல் பண்ணுது. எல்லா நாளமில்லா சுரப்பிகளையும் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து எது? பிட்யூட்ரி. பிட்யூட்ரியை எது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ் ஹைப்போதலாமஸ் தான் எதை கட்டுப்படுத்துது? பிட்யூட்ரியை கட்டுப்படுத்துது. பிட்யூட்ரியை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கான், அவன் வந்து ஹைப்போதலாமஸ். இது எல்லா நாளமில்லா சுரப்பிகளையும் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து எது அப்படின்னாக்கா பிட்யூட்ரி. பிட்யூட்ரியுடைய பேர் வந்து என்னன்னா ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ் பேர். ஹைப்போதலாமஸ் வேறு பேர். பிட்யூட்ரியோட வேறு பேர் வந்து ஹைப்போதலாமஸ். இது வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1 கிராம் இருக்கும். இது மூளையினுடைய அடியில் இருக்கும், பட்டாணி வடிவத்தில் இருக்கும். மூளையினுடைய அடியில் இருக்கும், ஒரே 1 கிராம். அடாப்பாவீங்களா, இதுதான் இவ்வளோ சேட்டை பண்ணுதா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படும் வகையில் இருக்குது. ஒரே ஒரு இந்த மூளையினுடைய அடிப்பக்கத்தில் இருக்குது. இப்போ என்னென்ன தான் சுரப்பிகள் இருக்குதுன்னா பிட்யூட்ரி சுரப்பி, தைராய்டு சுரப்பி. தைராய்டு எங்கே இருக்குது? இந்த பாருங்க, இது தைராய்டு. தைமஸ் இது மண்ணீரல்கிட்ட இருக்குது. அது மாதிரி அட்ரீனல் சுரப்பி, அதுக்கடுத்து கணையம், அடுத்தது அண்ட சுரப்பி, அண்டம், அது மாதிரி விந்தகம், அண்டகம். இப்போ இது எல்லாமே என்னத்தை செய்யுது அப்படின்னா இது எல்லாமே வந்து ஹார்மோன்களை சுரக்கிறது. எதை சுரக்குது? ஹார்மோன்களை சுரக்கிறது. ஹார்மோன்கள் அப்படின்னா என்னன்னா வேதி தூதுவர்கள் அப்படின்னு சொல்ல. கெமிக்கல் அம்பாசிடரா, வேதி தூதுவர்கள் சொல்றாங்க. இது கெமிக்கலாக இருக்கு, இது எல்லாமே கெமிக்கலாக இருக்கு. இப்போ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நாளமில்லா சுரபிகள் ஹார்மோன்களை சுரக்கின்றன. இது வேதி தூதுவர்களும் இது நேரடியாக ரத்தத்தில் கலக்கும். இது என்னங்க புரியவே இல்லையாங்க அப்படின்னா நாளமில்லா சுரப்பி அப்படின்னா இது எப்படி பிரிக்கலாம்னா எப்படி பிரிக்கலாம்? நாளம் இல்லா. நாளம்னா என்னது? குழாய். நாளம்னா குழாய் இல்லாத சுரப்பி. இங்கிலீஷில் சொல்லணும்னா டக்ட்லெஸ் கிளாண்டு தான் பேர். என்ன சொல்றோம்? நாளமில்லா சுரப்பின்னு சொல்றோம். இது என்னத்தை சுரக்குது அப்படின்னா ஹார்மோன்களை சுரக்குது. இது வேதி தூதுவர்கள்னு சொல்கிறோம். ஹார்மோன்களை வந்து வேதி தூதுவர்கள்னு சொல்கிறாங்க. இது வந்து டைரெக்டாக ரத்தத்தில் போய் கலக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு நாக்கு இருக்குது. நாக்குக்கு கீழே தான் என்ன சுரக்குது? 3 விதமான ஒமினியர் சுரப்பி இருக்குது. பரோட்டிட், சப்லிங்குவல், 3 இருக்குது. சலைவரி கிளாண்டு 3 இருக்குது. மேலெண்ணெய் சுரப்பி, கீழெண்ணெய் சுரப்பி, நாவடி சுரப்பி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அந்த 3 இருக்குது. அப்போ அது 3மே என்னன்னு பார்த்தீங்கன்னா அது உள்ளே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்னதாக நைஸாக ஓட்டர் இருக்கும். ஒரு டியூப்பில் வரும், ஒரு டியூப் வழியாக வரும். அப்போ அந்த டியூப் வழியாக வர்றதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா நாளம் உள்ள சுரப்பி. இது வந்து நாளமே இருக்காது. இது சுரந்து வர்றது வந்து எந்த டீப் வழியாக எங்கேயும் போயிட்டு இருக்காது. எதுவும் டைரெக்டாக அது பாட்டுக்கு சுரந்து விடும், உடம்புக்குள்ளே போய் சேரும். அங்கங்கே ரத்தத்தில் கலந்து ரத்தத்தோடு போய் மிங்கிலாகி உடம்புக்குள்ளாடி என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணணுமோ அதை வந்து பண்ணிடும். அப்போ அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்? டைரெக்டாக ரத்தத்தில் கலக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்கிறோமா, இந்த ஹார்மோன்கள் எல்லாமே என்னங்க சார் அப்படின்னா அனைத்து ஹார்மோன்களும் புரதங்களே. என்னது? அனைத்து ஹார்மோன்களும் புரதங்களே. இப்போ இது வந்து என்ன அப்படின்னா இது புரிஞ்சுக்கணும். அனைத்து புரதங்களும் ஹார்மோன்கள் அல்ல. அனைத்து ஹார்மோன்களும் புரதங்களே, ஆனா அனைத்து புரதங்களும் ஹார்மோன்கள் அல்ல. இது என்ன அப்படி சார் புரியலையே சார் அப்படின்னா இந்த வகுப்புல நீங்க இருக்கிறீங்க. இந்த வகுப்புல நீங்க எல்லாருமே மாணவர்கள் தான். இப்போ இன்னும் 2 ஜென்ஸ் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாரும் மாணவர்கள் தான், ஆனா எல்லாரும் வந்து என்ன கிடையாது? பெண் மாணவர்கள் அல்ல. இப்போ இங்க எல்லாருமே மாணவர்கள் தான், எல்லாருமே என்ன கிடையாது? ஆண் மாணவர்கள் கிடையாது. ஏன்னா பெண் மாணவர்களும் இருக்கிறாங்க, அது ஆண் மாணவர்கள் கிடையாது. ஃபீமேல் ஸ்டூடெண்டா மேல் ஸ்டூடெண்டான்னு சொல்கிறோமா இல்லையா? அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா
ஹார்மோன்கள் மட்டும் இல்லை, ஹார்மோன்கள், என்சைம்கள், இது ரெண்டுமே வந்து என்னதான், புரதம் தான். அப்போ புரதத்துல வந்து என்னென்ன இருக்குது, ஹார்மோன்கள் இருக்குது, என்சைம்கள் இருக்குது. அப்போ அதனாலதான் என்ன சொல்றாங்களா, எல்லா புரதங்களும் என்ன கிடையாது, ஹார்மோன்கள் அல்ல. எல்லா புரதங்களும் என்ன கிடையாது, நொதிகள் அல்ல. ஆனா எல்லா நொதிகளும் புரதங்கள், ஆனா எல்லா ஹார்மோன்களும் புரதங்கள். புரியுதா இல்லையா? புரதங்கள் அப்படிங்கிறது வந்து எல்லாமே ஹார்மோன்கள் தான். சாரி, புரதங்கள்ங்கிறது வந்து புரதங்கள்ங்கிறது வந்து என்னவா இருக்கலாம், ஒன்று ஹார்மோனா இருக்கலாம், இல்லைன்னா நொதிகளாக இருக்கலாம், என்சைமா இருக்கலாம், இல்லை ஹார்மோனா இருக்கலாம். புரியுமா? புரதங்கள் அப்படிங்கிறது வந்து எதுவாக இருக்கலாம்னா, ஒன்று நொதிகளாக இருக்கலாம், இன்னொன்று வந்து நொதிகளாக இருக்கலாம், இன்னொன்று வந்து ஹார்மோன்களாக இருக்கலாம். அப்போ அதனால என்ன சொல்றோம், புரதங்கள்ங்கிறது நொதிகளாக இருக்கலாம் அல்லது ஹார்மோன்களாக இருக்கலாம். ஆனால் ஹார்மோன்கள், எல்லா ஹார்மோன்களும் கண்டிப்பாக எல்லாமே புரதம் தான். எல்லா நொதிகளும் கண்டிப்பாக என்னது, புரதங்கள் தான். அதனால சொல்றாங்க எல்லா ஹார்மோன்களும் புரதங்கள் தான், எல்லா நொதிகளும் புரதங்கள் தான். ஆனால் எல்லா புரதங்களும் இப்படி ரிவர்ஸில் பார்க்கும்போது எல்லா புரதங்களும் என்ன இல்லை, நொதிகள் அல்ல. எல்லா புரதங்களும் என்ன இல்லை, ஹார்மோன்கள் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது பயாலஜியில் ஒரு முக்கியமான லைன், இது பேசிக்கான லைன் இது. சரி, அடுத்தது பிட்யூட்ரி. இந்த பிட்யூட்ரி வந்து அதிக சுரப்புனால என்ன ஏற்படுதுன்னா, அக்ரோமிகலி, அசாதாரண வளர்ச்சி, அசாதாரண வளர்ச்சி ஏற்படுகிறது. அசாதாரண வளர்ச்சி, இதுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா ராட்சச தன்மை, ராட்சச தன்மை அப்படின்னு சொல்றோம். இது ஜைஜாண்டிஸ்னு பேர். அதாவது பிட்யூட்ரி வந்து ரெண்டு பகுதி இருக்கு. பிட்யூட்ரியில் ரெண்டு பகுதி இருக்கு. ஒன்று வந்து அடினோ ஹைப்போபைசிஸ், இன்னொன்று வந்து நீரோ ஹைப்போபைசிஸ். அடினோ ஹைப்போபைசிஸ், நீரோ ஹைப்போபைசிஸ். இது வந்து முன்கதுப்பு, இது வந்து முன்கதுப்பு, இது வந்து பின்கதுப்பு. முன்கதுப்பு, பின்கதுப்பு அப்படின்னு சொல்றோம். இந்த முன்கதுப்பு அடினோ ஹைப்போபைசிஸ், பின்கதிப்பு நீரோ ஹைப்போபைசிஸ். இதுல ரெண்டுலேயும் சில ஹார்மோன்கள் சுரக்கும். இதுல பார்த்தீங்கன்னா இந்த அடினோ ஹைப்போபைசிஸ்ல ஒரு விதமான ஹார்மோன் சுரக்குது. அதுக்கு பேரு ஜிஹெச்ன்னு சொல்லுவாங்க. ஜிஹெச். ஜிஹெச் அப்படின்னாக்கா குரோத் ஹார்மோன். குரோத் ஹார்மோன், இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இந்த குரோத் ஹார்மோனுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது நான் போன கிளாஸையும் நடத்த, அது உங்களுக்கு தெரியும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டொமட்டோட்ரோபின் ஹார்மோன். ஸ்டொமட்டோட்ரோபின் ஹார்மோன் அல்லது ஸ்டொமட்டோட்ரோபின் ஹார்மோன் அல்லது அதுக்கு பேர் ஜிஹெச், குரோத் ஹார்மோன் சொல்லுவாங்க, வளர்ச்சி ஹார்மோன். இது அது இருக்கிறதே ஒரு இதுதான் இருக்கு, 1 கிராம் தான் இருக்குது. அது எவ்வளவு சுரக்கும், அது எவ்வளோ சுரக்கும், அது மில்லியில் 0.0 மில்லியில் சுரக்கும். அத்தனோண்டு சுரந்துச்சுனாலே முடிஞ்சு போச்சு, உயரம் உடம்பு இதெல்லாம் வந்து ஏறும். அது அதான் ஹார்மோன் ஊசி இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னாக்கா கண்ணா புண்ணான்னு இறையிடும், உடம்பு ஏறி போயிடும். ஜைஜாண்டிஸ்ன்னு பேர். 7லேருந்து 9 அடி ஆள் இருக்கும். ஆளோட உயரம் வந்து 7லேருந்து 9 அடி உயரம் இருப்பான். 9 அடி உயரம்னா பார்த்து, இது எத்தனை அடின்னு பாருங்க, இது 8 அடி 9 அடி இருக்கும். இவ்வளோ தூரத்துக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கும் உயரம். அவ்வளோ உயரம் தானாக்கா பஸ்லாம் நின்றுட்டு போக முடியாது, சிரமம். ட்ரெயின்லாம் 6 அடி தான், மொத்தம் 6, 7 அடி 8 அடி வச்சுருக்காங்க. ட்ரெயின்லாம் நின்றுட்டு போக முடியாது, இடிக்கும், தலை இடிக்கும். இப்படி தான் கொஞ்சம் குனிஞ்சிக்கிட்டு போகணும். சரி, ராட்சசத்தன்மை, இதுக்கு பேர் ஜைஜாண்டிஸ்ன்னு பேர். ஒருவேளை பிட்யூட்டரி குறைபாடு ஏற்பட்டுச்சுனாக்கா மிட்ஜெட் அல்லது டிராஃபிசம். மிட்ஜெட் அல்லது டிராஃபிசம், கத்திரிக்காய் அது வந்து குள்ள கத்திரிக்காய் தான் இருக்கிறது. அது வந்து என்னன்னா மிட்ஜெட் அப்படின்னு சொல்லி, மிட்ஜெட் அப்படின்னு. அடுத்தது அட்ரினல் சுரப்பி. இந்த அட்ரினல் சுரப்பி சுரக்கக்கூடிய ஹார்மோனோட பேர் அட்ரினலின் பேர். அட்ரினலின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்குது. அட்ரினல் வந்து எங்க இருக்குமா இருக்குன்னா சிறுநீரகத்தினுடைய மேல் பகுதியில் கிடக்குது. இது வந்து மெடுலா அப்படின்னு உள்பகுதியில் சுரக்கக்கூடிய அட்ரினலின் அப்படிங்கிற ஹார்மோன். மெடுலா, இன்னொன்று வந்து கார்டெக்ஸ், 2 பகுதி இருக்குது. மெடுலாவில் தான் என்ன சுரக்குது அப்படின்னா அந்த அட்ரினலின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்குது. இது வந்து அவசர கால ஹார்மோன், இது பேர் எமர்ஜென்சி ஹார்மோன் சொல்லுவாங்க. இது வந்து எமர்ஜென்சி ஹார்மோன்கள் சொல்றாங்க. இந்த ஹார்மோன்கள் வந்து எதுக்கு அப்படின்னா அந்த 2ஆம் பால் பருவ பண்புகள் தோன்றுவதற்கும் குமரப்பருவத்தில் சில சேட்டைகளுக்கும் குமரப்பருவ தோன்றுவதற்கும் குமரப்பருவத்திலும் இந்த அட்ரினல் ஹார்மோன் சுரப்பது மிகவும் அத்தியாவசியமானதுன்னு சொல்றாங்க. அதாவது கோவப்படுறது, வேகப்படுறது, அடிக்கிறேன் அப்படின்னு இந்த கோவம் வருது, அதெல்லாம் வந்து அட்ரினலின்ங்கிற ஹார்மோன் வந்து சுரக்கிறது தான், அதிகமாக
சுரந்துச்சுனாக்கா அது சொல்லுவாங்க 3Fன்னு சொல்லுவாங்க. 3F ஹார்மோன் கேட்பாங்க. 3F ஹார்மோன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா ஃப்ரைட்டு, ஃப்ளைட்டு, ஃபைட்டு. ஃப்ளைட்டு, ஃப்ரைட்டு, ஃபைட்டு அப்படின்னா 3F சொல்லுவாங்க. 3F ஹார்மோன் அட்ரினலின் தான். 3Fங்கிறது வந்து அட்ரினலின் தான். இப்போ ஒருத்தனை அடிக்க போகும்போது முறைச்சிட்டு வாடா பார்த்துக்க போகலாம். ஒரு யானை வருது, வணக்க சாமி நான் வர்றேன் சாமி அப்படின்ட்டு போகிறோமோ இல்லையா? அப்போ எந்த முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவு வந்து ஃப்ளைட்டு, FLIGHT பறத்தல், ஃபைட்டு சண்டையிடுறது, ஃப்ரைட்டு பயமுறுத்துதல், ஃப்ளைட்டு, ஃப்ளைட்டு, ஃப்ரைட்டு, ஃபைட்டு, ஃப்ரை FRIGHT, FLIGHT, FIGHT. போதுமா சிஸ்டர்? சரி. அட்ரினலின் ஹார்மோன் இதய செயல்பாட்டையும் இரத்த அழுத்தத்தையும் என்ன பண்ணுன்னா கட்டுப்படுத்தும். இரத்த அழுத்தத்தையும் இதய செயல்பாட்டையும் இது கட்டுப்படுத்தும். இது இரத்த குழாய்கள் சுருங்கி விரியவும் இந்த ஹார்மோன் வந்து உதவி பண்ணுதுன்னு சொல்றாங்க. இரத்த குழாய்கள் சுருங்கி விரிவதற்கு அட்ரினலின் ஹார்மோன் கார்போஹைட்ரேட், புரோட்டீன் ஆகியவற்றின் வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து ஒழுங்குபடுத்தும். கார்போஹைட்ரேட்டு அதே மாதிரி புரோட்டீன் இதனுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துது. ஏசிடிஹெச்னு ஒரு ஹார்மோன் இருக்கு. ஏசிடிஹெச் அட்ரினோ கார்டிகோ ட்ரோஃபின் ஹார்மோன். அட்ரினோ கார்டிகோ ட்ரோஃபின் ஹார்மோன் இது வந்து ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் சொல்லுவாங்க. ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏடிசிஹெச் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் ஏடிஹெச். இந்த ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் அது வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா இங்கே போயிட்டு மறுபடியும் ஒவ்வொரு நியூரான் இதுலேயும் நெஃப்ரான்கள்லையும் ஒரு யூ வடிய குழாய் இருக்கும், ஹென்லே வளைவு. அதுக்கு வந்து இந்த அண்மை சுருங்கு குழாய், இங்கே வந்து சேய்மை சுருண்ட குழல் இருக்கும். இந்த இடத்துக்கிட்டக்க வந்து அது சுருங்குறது வந்து என்ன பண்ணோம்னா திரும்ப இங்கே வந்து தண்ணி வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், ரீஅப்சார்ப்ஷன் பண்ணும். அதுக்கு வந்து இந்த ஏடிஹெச்ங்கிற ஹார்மோன் வந்து தேவைப்படுது. இது வந்து நம்ம உடம்புல நீர் சமநிலையை வந்து கட்டுப்படுத்துது. இது இல்லைனாக்கா தண்ணி எல்லாம் போயிடும். இருக்கிற தண்ணி எல்லாமே நம்ம குடிக்கிறோம்ல உடம்புல வந்து நீர் சத்து சுத்தமாக எல்லாமே லாஸ் ஆகிடும். இல்லைன்னா அதை கட்டுப்படுத்தி தான் இது இருக்குது. அப்போ இந்த ஹார்மோன் சுரக்கலை அப்படின்னாக்கா நீர்ச்சத்து பிரச்சனை வரும். நீர்ச்சத்து பிரச்சனை வந்துச்சுனாக்கா யூரின் வந்து அடிக்கடி போயிட்டே இருக்கும். அது ஒரு வகையான சக்கரை நோய். அதிகமாக சிறுநீர் இழப்பு ஏற்படுறது அது ஒரு அது ரைட். அடுத்தது தைராய்டு சுரப்பி. இந்த தைராய்டு சுரப்பி வந்து என்ன செய்யுது அப்படின்னா தைராக்சின் என்ற ஹார்மோனை சுரப்பி. தைராக்சின் இருக்குல்ல, இதுதான் தைராய்டு. இடது பக்க தைராய்டு, வலது பக்க தைராய்டு அப்படியே ரெண்டு பக்கத்தையும் ரெண்டு இது இருக்கும், சுரப்பி இருக்குது. இது வந்து என்ன தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோனை சுரப்பி. இந்த தைராக்சின் அப்படிங்கிறது வந்து நரம்பு மண்டலத்தை, எலும்புகள் மற்றும் நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சியை தூண்டுகிறது. நரம்பு மற்றும் எலும்பு இரண்டுக்கும் பயன்படுது. தைராக்சின் ஆக்சிஜன் உட்சிகரத்தை அதிகப்படுத்துவதுடன் வளர்ச்சிதை மாற்றத்தையும் கட்டுப்படுத்துகிறது. இது பட்டாம்பூச்சி வடிவ நாளமில்லா சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. தைராக்சின்ல 65% அயோடின் இருக்கு. 65% அயோடின் இருக்குது. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மனிதர்களுக்கு வந்து முன்கழுத்து கடலை கட்டி, அதாவது காயிற்று அப்படிங்கிறது வருது. குழந்தைகளுக்கு வந்துச்சுன்னா அப்படின்னாக்கா கிரிட்டினிசம், இந்த ஒரு காக்கா கீக்கி கூக்கு ரெண்டும் ஒன்றா இருக்கும். குழந்தைகளுக்கு வந்துச்சுனாக்கா கிரிட்டினிசம். பெரியவர்களுக்கு வந்துச்சுன்னா பெரியவங்களுக்கு தான் என்ன தேவைப்படும், மிக்சி தேவைப்படும். அப்போ மிக்சிடிமா. பெரியவங்களுக்கு தான் மிக்சி தேவைப்படும், சின்ன குழந்தைங்களுக்கு தேவை. அப்போ பெரியவர்களுக்கு வந்துச்சுன்னா மிக்சிடிமா, குழந்தைகளுக்கு வந்துச்சுனாக்கா கிரிட்டினிசம். பொதுவாக மனிதர்களுக்கு அப்படின்னு கேட்டானாக்கா என்னது, முன்கழுத்து கடலை கட்டி அல்லது காயிட்டர். இது எல்லாமே காயிட்டர் தான். ஒருவேளை இதெல்லாம் குறைஞ்ச சுரப்புனால தான் இது வந்து ஏற்படுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிருஷ்ணகிரியிலாம் காயிட்டர் இருக்குது. தைராய்டு பிரச்சனை இருக்குது. ஏன்னா இங்கே வந்து உப்பு கம்மியாக கிடைக்கும். இப்போ எங்கள் ஊர்லெலாம் தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே எங்களுக்கு வந்து ஈஸியாக இது கிடைக்கும், சீ ஃபுட்டு கிடைக்கும், கடல் மீன் கிடைக்கும். இந்த கடல் மீன்களில் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன இருக்குது அப்படின்னாக்கா அயோடின் இருக்குது. அயோடின் இருக்குது, அதை நாங்கள் சாப்பிட்டுக்கோம். உப்பும் அந்த மாதிரி அயோடைஸ்டு உப்பு தான். அந்த உப்பு நல்ல உப்பாகவும் இருக்கும். கடலில் தான் அந்த நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இது கிடைக்கும். இங்கே இருக்கிறத விட அங்கே வந்து அதிகமாக எங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த இருக்குது ஹைப்போதலாமஸு, பிட்யூட்ரி,
அடினோஹைப்போபைசிஸு, இங்கே பாருங்க மெலனோசைக்கிள் சிமுலேட்டிங் ஹார்மோன் பாருங்க, ஏசிடிஹெச் ஏசிட் அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், ஜிஹெச் growth ஹார்மோன் சொமட்டோட்ரோஃபின், எல்பிஹெச் அது வந்து லிப்டோட்ரோஃபின் இது மாதிரி ஓபியாய்டு ட்ரோஃபின் அது நரம்பு செல்களுக்கு. அது நியூரோ ஹைப்போபைசிஸில் ஆன்டி டயூரிக் ஹார்மோன் இப்போ தான் சொன்னேன். அது மாதிரி ஆக்சிடோசின் இந்த ஹார்மோன்லாம் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதில் வந்து ப்ரோலாக்டின் இந்த ஹார்மோனும் அதுதான். நியூரோ ஹைப்போபைசிஸ் ப்ரோலாக்டின்ங்கிறது வந்து என்னது, பால் சுரப்புக்கு உள்ள ஹார்மோன். ப்ரோலாக்டின் அப்படிங்கிறது பால் சுரப்புக்கு உள்ள ஹார்மோன். இதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா, மாட்டு தீவனத்தில் கொஞ்சம் சேர்த்து விட்டுறானோ, ப்ரோலாக்டினில் சேர்த்து விட்டானா தீவனம் போடும்போது அது பால் கரைச்சிக்கிட்டே இருக்கும், மாடு இழைச்சிரும். ஆமாம், அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஓவரிஸு, இது வந்து ப்ரோஜெஸ்டிரான் ஈஸ்ட்ரோஜன் ஓவரிஸை சுரக்குது. அது மாதிரி மேமரி கிளான்ஸு பால் சுரப்புக்கு உள்ளது தான் வந்து ப்ரோலாக்டின்னு சொன்னோம். இந்த பாருங்க டெஸ்டிஸ் அது வந்து டெஸ்டோஸ்டிரான், தைராய்டு வந்து தைராக்சின். இது என்னது, இது வந்து பிக்மெண்ட் செல்லு. இது வந்து என்னது மெலனோசைட்ஸ் அப்படின்னா பேர் மெலானின் பிக்மெண்ட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கிட்னி அது வந்து கார்டிகோஸ்டிராய்டு அது இருக்குது. ஃபேட் செல்லு குரோத்துக்கு உள்ளது. இது வந்து பெயின் நர்வ்ஸுக்கு உள்ளது. இந்த பாருங்க அடுத்தது பாராதைராய்டு ரத்தத்தில் உள்ள கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அளவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு எது பயன்படுது அப்படின்னா இந்த பாராதைராய்டு. இது கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் எலும்பு பல் வளர்ச்சிக்கு இது வந்து உதவுது. பாராதைராய்டு அதிகப்படியான சுரப்பால் ஆளுமை கட்டுப்படுத்தப்படுகிறது. பாராதைராய்டு அதிகமாக சுரந்துச்சு அப்படின்னா கட்டுப்படுத்தும். இதில் ஒரு பாயிண்ட் அதில் விட்டுருப்போம், அதாவது குறை சுரப்புனாக்கா தைராய்டினுடைய குறை சுரப்புனால மிகு சுரப்புனால என்ன, குறை சுரப்புனால தான் காய்ச்சல் ஏற்படுது. மிகு சுரப்பில் வந்து என்ன ஏற்படுது, கிராவியன் நோய் அப்படிங்கிறது. மிகு சுரப்பில் வந்து கிராவியன் நோய்ங்கிறது விட்டு போயிடுச்சு, அந்த பாயிண்ட்ல அதில் இல்லை, நான் நோட் பண்ணிங்க. அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் பல் வளர்ச்சிக்கு உதவுது, எலும்பு மற்றும் பல்லு. பாராதைராய்டு அதிகப்படியாக சுரந்துச்சுனாக்கா பார்த்துங்க, பாராதைராய்டு ரிவர்ஸில் இருக்கும். பாராதைராய்டு அதிகமாக சுரந்துச்சுன்னா ஆளுமையை கம்ப்ரஸ் பண்ணும். குறைந்து சுரந்துச்சு அப்படின்னாக்கா, குறைவாக சுரந்துச்சுன்னா ஆளுமை என்ன பண்ணும்னா நல்ல சூப்பராக செயல்பட்டு ஸ்பீடாகவும் இருக்கும், நல்ல வேகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் மிகு சுரப்பால் வந்து ஆளுமை கட்டுப்படுத்தப்படும். பாராதைராய்டு குறை சிறப்பாக வெளிப்படும். கணையம் அப்படிங்கிறது வந்து ஒரு இருபண்பு சுரப்பி. கணையம்ங்கிறது வந்து இருபண்பு சுரப்பி. அது வந்து இது வந்து நாளமில்லா மற்றும் நாளமில்லா சுரப்பியாக இருக்குது. இதில் வந்து லாங்கர்கான் திட்டுக்கள் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா 2 வகையான சிறப்பு வாய்ந்த செல்களை சுரக்குது. ஒன்று வந்து ஆல்பா செல், ஒன்று வந்து பீட்டா செல். இந்த பீட்டா செல்களுக்கு தான் வந்து பயாலஜி ஞாபகம் வச்சுக்கு. இது வந்து இன்சுலினை சுரக்குது. பீட்டா செல்லு இன்சுலினை சுரக்குது. இந்த ஆல்பா செல்கள் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து குளுக்கோகான சுரக்குது. இது வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம இப்போ சாப்பிட்ட சாப்பாடு வந்து என்ன போகுது, எண்ட் ப்ராடக்ட் வந்து என்னது, சத்து பொருளாக போகும்போது குளுக்கோஸாக மாறிடும். கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸாக மாறிடும். அப்போ குளுக்கோஸாக மாறினுச்சு அப்படின்னா நம்ம உடம்புல எங்கே போய் சேரும் அப்படின்னா, உடம்புல குளுக்கோஸாக ரொம்ப நாளுக்கு வந்து வச்சுக்க முடியாது. அது வந்து என்னவா மாற்றணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரியும், நெல் பொருள் இருக்குது, நெல் எத்தனை நாள் வச்சுக்கலாம், அரிசி எத்தனை நாள் வச்சுக்கலாம், இப்படின்னா நம்ம பார்க்குறோமா இல்லையா, ஒரு பொருளையும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் தான் வைக்க முடியும். அதே மாதிரி குளுக்கோஸாக ரொம்ப நேரம் நம்ம உடம்புல இருக்காது. அது வந்து என்ன பொருளாக மாற்றணும் அப்படின்னா, அந்த குளுக்கோஸை வந்து கிளைக்கோஜனாக மாற்றுவாங்க. கிளைக்கோஜனாக மாற்றும் போது நம்ம உடம்புலேருந்து நேராக லிவருக்கு போகும். லிவரில் போய் சேமித்து வைக்கப்படும், கிளைக்கோஜனாக இருக்கும். அதுக்கு பிறகு வந்து ஹார்ட்டுக்கு போய் அந்த பொருள், அந்த குளுக்கோஸ் பொருள் நேராக கிளைக்கோஜனாக தான் மாற்றப்பட்டு உடம்புல வந்து அடிப்போஸ் திசுக்கள் வந்து சேமித்து வைக்கப்படும். கிளைக்கோஜனாக தான் இருக்கும். எப்போல்லாம் நமக்கு வந்து சர்க்கரையோட அளவு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, சுகர் வந்து அதிகமாக இருந்துச்சுனாலும் குறைவாக இருந்துச்சுனாலும் 2 ஹார்மோன் தேவைப்படுது. இப்போ சர்க்கரை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அப்போ சர்க்கரையோட அளவை குறைக்கணும் அப்படின்னா இந்த இன்சுலின் சுரக்கணும். அதனால சர்க்கரைக்கு வந்து என்ன போடுவாங்க, இன்சுலின் போடுவாங்க. இன்சுலின் போட்டாக்கா சர்க்கரையோட அளவு குறைஞ்சி போயிடும். ஒருவேளை சர்க்கரை வந்து நமக்கு தேவைப்படுது, குறைவாக இருக்குது, அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா, அப்போ வந்து
இது ஆல்பா செல்களில் இருக்கக்கூடிய குளுக்ககான் சுரக்கும். குளுக்ககான் வந்து என்ன பண்ணும்னா இந்த கிளைக்கோஜன்களை என்ன மாற்றும், குளுக்கோஸாக மாற்றி விடும். ஆட்டோமேட்டிக்காக குளுக்கோஸாக மாற்றிடுச்சுனாக்கா சர்க்கரை வந்து உடம்புல வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சரியா? ரைட். அது கணையத்தில் சுரக்கக்கூடிய இந்த அதான் இன்சுலின் ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸினுடைய அளவை கட்டுப்படுத்துகிறது. சர்க்கரையை குறைக்க ஆல்பா செல்கள் இன்சுலினை சுரக்கிறது. பீட்டா செல்கள் சர்க்கரை வந்து அதிகமாக ஆகிறது குளுக்ககானை சுரக்குது. ரத்தத்தின் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்த குளுக்ககானை வந்து சுரக்குது. சரியா? அடுத்தது நரம்பு மண்டலம். இந்த நரம்பு மண்டலத்தினுடைய அடிப்படை அலகு வந்து என்னன்னா நியூரான்கள் சொல்றோம். நரம்பு மண்டலத்தினுடைய அடிப்படை அலகு நியூரான்கள். இது நரம்பு செல்கள் சொல்றோம். நியூரான்கள் அல்லது நரம்பு செல்கள்னு பேர். இப்போ இது வந்து என்ன அப்படின்னா இந்த நரம்பு மண்டலம் வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து என்னன்னா மைய நரம்பு மண்டலம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இன்னொன்று வந்து வெளிசெல் நரம்பு மண்டலம் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். ஒன்று வந்து என்ன சொன்ன சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், ரெண்டாவது வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இது வந்து நியூரான்கள் வந்து என்ன பண்ணோம்னா நரம்பு செல்களை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா மூன்று வகைகளாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து புலன் உணர்வு நியூரான், ரெண்டாவது இயக்க நியூரான், மூணாவது இணைப்பு நியூரான். சென்சரி நியூரான், மோட்டார் நியூரான், இன்டர் நியூரான் அல்லது இன்னொரு பேர் இருக்குது கனெக்டிவ் நியூரான். அப்படின்னு மூணு வகையாக வந்து இதை நம்ம பிரிக்கிறோம். முதல்ல புலன் உறுப்பு உணர்வு நியூரான் அப்படிங்கிறது வந்து உடம்பு, மெய், வாய், கண், மூக்கு, செவி இவைகளின் வழியாக பெற்ற செய்திகளை மைய நரம்பு மண்டலத்திற்கு கொண்டு செல்றது. மைய நரம்பு மண்டலம் அப்படின்னா என்னன்னா மூளையின் தண்டுவடமும் சேர்ந்தது வந்து மைய நரம்பு மண்டலம் சொல்றோம். அதுக்கடுத்தது மூளை தண்டுவடத்திலேருந்து வெளியில வரக்கூடிய மற்ற நரம்புகளுக்கு பேர் வந்து நம்ம பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்றோம். அப்போ மூளை தண்டுவடங்கிறது தான் வந்து என்னன்னு சொல்றோம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பேர், மைய நரம்பு மண்டலம்னு பேர். இப்போ பாம்பு கடிச்சுனாக்கா எதை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கா மைய நரம்பு மண்டலம். பாம்பு கடிச்சாக்கா மைய நரம்பு மண்டலத்தை வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறோம். சரியா? அடுத்தது மைய நரம்பு மண்டலத்திலிருந்து தசைகளுக்கு கட்டளைகளை எடுத்து செல்லக்கூடிய நரம்புகளுக்கு வந்து நியூரான்களுக்கு வந்து இயக்க நியூரான்கள், அது மோட்டார் நியூரான் என்றும் பெயர். சரியா? அடுத்தது இந்த இருக்கு பாருங்க தோல். இது தோல். அங்க இருந்து தோல்ல வந்து ஒரு கிள்ளி விட்டான், ஒரு கொசு கடிச்சுட்டுனாக்கா கொசு கடிச்ச வலி வந்து எங்க உணரப்படும்? கொசு இங்கே தான் கடிக்குது. கொசுவோட வலி வந்து எங்க உணரப்படுறது? மூளை தான். இந்த வலிகளை எல்லாம் உணர்றது எங்க? மூளை. நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க இந்த விளக்கு கிட்டக்க அப்படி குளிர் காய்றீங்க, நெருப்புல குளிர் காய்ஞ்சிங்கன்னு வச்சுங்களேன், இப்படியே வச்சுக்கிட்டு இந்த வெளியில கையை எடுத்துட்டு பாருங்க, இங்கே தான் போய் சுடுவோங்க. சுடுறது வந்து கையில சுடுறது கிடையாது. எங்க போய் சுடுது? மூளையில தான். அந்த வலி வந்து அங்கதான் உணரப்படும். நீ விளக்க விட்டு இந்த எடுத்துட்டு அந்த நேரம் எடுக்கும். அது இங்கேருந்து அங்கே போய் ரெக்கவர் பண்ணி அங்கே வலிச்சுட்டு புலன் காட்சியும் அதே தான். அங்கே போய் தான் அந்த உணர்வு வந்து அங்கதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் சொல்றாங்க தலைமைச் செயலகம். சர்வத்தையும் கட்டுப்படுத்துறது வந்து யாரு? ஒரே ஆள், மூளை மட்டும்தான். அது பட்டாணி இல்லை, அது வந்து பிட்யூட்டரி. மூளை பெருசு. 1 கிலோ 360 கிராம் இருக்கு. நம்ம உடம்புல வந்து மூளையினுடைய அளவு வந்து இங்க பாருங்க, உடம்புல வந்து மூளை வந்து எவ்வளவுல இருக்குது? 1ல இருந்து பின்னாடி பார்ப்போம். 1 கிலோ 360. இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, உலகம் வந்து 360 டிகிரி. உலகம் 360 டிகிரி. ஒரே ஒரு மூளை தான். அதான் அதனால சில இதில் புக்கில் போட்டிருப்பான் 1 360ன்னு போடாமல் என்ன போட்டிருப்பான், இது வந்து சராசரி 1 400 போட்டிருப்பான். 1 400 போட்டிருப்பான். 1 கிலோ 400 கிராம், 1.5 கிலோவுக்கு கிட்டக்க. அது அவ்வளவு வந்து நம்ம மூளையினுடைய எடை இருக்குது அப்படின்னு சொல்றோம். இயக்க நியூரான் இது வந்து இந்த பாருங்க, இதுலேருந்து இந்த கொசு கடிக்குதுனாக்கா புலன் உணர்ச்சி நியூரான்லேருந்து இங்கே வரும். அதுக்கடுத்தது இங்கே வந்து கனெக்டிவ் நியூரான் இருக்கும். அந்த கனெக்டிவ் நியூரான் வழியாக நேராக இங்கே மூளை தண்டுவடத்துக்கு நேரையாக போயிட்டு நேராக மூளைக்கு போயிடும். மூளையிலேருந்து இயக்கக்கூடிய தசை பகுதிகளுக்கு மறுபடியும் திரும்பவும் முடியாது. இப்படி தான் போகும். நம்ம மூளையிலேருந்து இங்கே காலில் முள் ஊற்றிச்சுன்னா இங்கேருந்து நேராக போகும். அங்கே இருக்கக்கூடிய கால் பகுதியில் இருக்கிறது வந்து புலன் உணர்ச்சி நியூரான். அதுக்கடுத்து மேலே வரும்.
மேலே வச்சுன்னா கனெக்டிவ் நியூரான், மறுபடியும் நேராக கனெக்டிவ் நியூரான் வழியாக நேரடியாக வந்து எங்கே போவோம், மூளைக்கு போவோம். மூளையிலேருந்து மறுபடியும் கனெக்டிவ் நியூரான் வழியாக இயக்க நியூரான்களுக்கு வந்து கட்டளை போட்டு முள்ளை எடு அப்படின்னு சொல்லும். அப்போ இது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக சைமல்டேனியஸாக நமக்கு நடக்குது அப்படின்னு பேர். அது அடுத்தது புலனுணர்ச்சி நியூரான் மற்றும் இயக்க நியூரான்களை இணைக்கும் நியூரான்கள் வந்து இணைப்பு நியூரான்கள் அப்படின்னு பேரும். அது வந்து கனெக்டிவ் நியூரான் பேர். மைய நரம்பு மண்டலத்திலிருந்து தசைகளுக்கு இட்ட கட்டைகளை கொண்டு செல்லும் நியூரான்களுக்கு இயக்க நியூரான், மோட்டார் நியூரான்கள் என்று பெயர். புலனுணர்ச்சி நியூரான் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா நேரடியாக இயக்க நியூரான்களோடு தொடர்பு கொள்ள முடியாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. புலனுணர்ச்சி நியூரான்கள் நேரடியாக எதை தொடர்பு கொள்ள முடியாது, இயக்க நியூரான்களோட தொடர்பு கொள்ள முடியாது. இயக்க நியூரானா மோட்டார் நியூரானோட தொடர்பு கொள்ள முடியாது. எதன் மூலமாக தான் தொடர்பு கொள்ள முடியும், புலனுணர்ச்சி நியூரான்கள். இந்த கையில எல்லாம் இருக்கலாமா, இது வந்து புலனுணர்ச்சி நியூரான், வழிகளை கடத்தும். இது வந்து எதோட போகணும், அடுத்த கனெக்டிவ் நியூரானுக்கு போகணும். மறுபடியும் கனெக்டிவ் நியூரான்கள் தான் வந்து எதோட தொடர்பு கொள்ளும், இயக்க நியூரான்களோட, மோட்டார் நியூரானோட தொடர்பு கொள்ளும். நேரடியாக புலனுணர்ச்சி நியூரான் எதோட தொடர்பு கொள்ள முடியாது, இயக்க நியூரான்களோட தொடர்பு கொள்ள முடியாது. சரி, மூளை மற்றும் தண்டுவடத்துடன் இணைப்பு நியூரான்கள் தொடர்பு கொள்கின்றன. கனெக்டிவ் நியூரான்கள் வந்து மூளையோடையும் தண்டுவடத்தோடையும் டைரக்டா தொடர்புல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. மைய நரம்பு மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மைய நரம்பு மண்டலத்தில் உள்ள 99.98% நியூரான்கள் வந்து என்ன அப்படின்னா எல்லாமே என்ன நியூரான், கனெக்டிவ் நியூரான்கள் தான். எல்லா நியூரான்களும் வந்து இங்கே தப்பா இருக்கும், இணைப்பு நியூரான். என்ன நியூரான்கள், இணைப்பு நியூரான்கள். இணைப்பு தப்பு. புக் அந்த மெட்டீரியல் எழுதிங்க. இணைப்பு நியூரான்கள் தான் நம்ம உடம்புல அதிகமாக இருக்கு. இணைப்பு நியூரான், கனெக்டிவ் நியூரான். மோட்டார் நியூரான் கம்மியாக தான் இருக்கும். மோட்டார் நியூரானு கம்மியாக இருக்கும். அதே மாதிரி புலன் உணர்ச்சி நியூரான்களும் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூரானுடைய அமைப்பு, நியூரான்களுடைய அமைப்பு, ஒரு நியூரானுடைய இந்த தூண்டல்களை பெறும் நியூரானுடைய பாகம் டென்ட்ரைடுன்னு சொல்லுவோம். நியூரான்களுடைய பாகத்தை பெறக்கூடிய நியூரான்கள் வந்து டென்ட்ரைடு. நியூரானினுடைய உடல் பகுதியிலிருந்து நீட்சியாக காணப்படும். உடல் பகுதியிலிருந்து அப்படியே நீட்சியாக காணப்படும். இந்த பின்னாடி படம் இருக்கு, காமிக்கிறேன். நியூரானுடைய உடல் பகுதிக்கு பேரு சோமான்னு பேர். நியூரானுடைய உடல் பகுதிக்கு பேரு சோமா என்று பெயர். இந்த உட்கருவும் சைட்டோபிளாசமும் சோமாவுடைய பகுதி. இதுதான் தலைப்பகுதி தான். இந்த உடல்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா இல்லை, தலைப்பகுதி தான். ஆக்சுவலாக இந்த தலைப்பகுதி தான் வந்து என்ன பேர் அப்படின்னாக்கா சோமா அப்படின்னு பேரு. சைட்டோ என்பது செல்லையும், பிளாசங்கிறது வந்து இதையும் குறிக்குது. சைட்டோ பிளாசங்கிறது வந்து என்னன்னா அந்த இதில் இருக்கும். இந்த பாருங்க, இது செல் திரவம், செல் உடலம். இது வந்து சைட்டோபிளாசம். இதில் இருக்கிறது சைட்டோபிளாசம். இது வந்து உட்கரு. இந்த உட்கரும் சைட்டோபிளாசமும் சேர்ந்த பகுதிக்கு பேர் தான் சோமான். சைட்டோபிளாசமும் இதுவும் சேர்ந்ததுக்கு பேர் தான் வந்து சோமா அப்படின்னு பேர். இந்த உடல் பகுதிக்கு பேர் ஆக்சான் பேர். இந்த உடல் பகுதிக்கே பேர் ஆக்சான் பேர். இந்த ஆக்சானுக்கு மேலே தான் மஞ்சள் கலரில் ஒரு போர்வை போத்தனமாக இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் மயலின் உரை, மயலின் ஷீத் அப்படின்னு பேர். மயலின் ஷீத் அல்லது மயலின் உரைன்னு பேர். இது மயலின் ஷீத் வந்து உருவாகிற நிகழ்ச்சிக்கு பேர் மயலினேஷன். இது வந்து 6 வயசுல வந்து உருவாகும். 6 வயசுல இது வந்து உருவாகும். இது வந்து இந்த ஆக்சானுடைய 2 ஆக்சான் பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு பேர் ரேன்வீர் கணுக்கள் பேர். ரேன்வீர் கணுக்கள்னு பேர். கேப் இருக்கும், ரேன்வீர் கணுக்கள்னு பேர். அது மாதிரி இந்த மேலே உள்ள இந்த பகுதிக்கு வந்து டென்ட்ரைடுகள் பேர். இந்த பகுதிக்கு பேர் முனைய பந்துகள் பேர் அல்லது சினாப்டிக் கேப்னு பேர். சினாப்டிக் கேப் அப்படின்னு பேர், முனைய பந்துகள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ இதுலேயும் பாருங்க, சோமா டென்ட்ரைடுகளிலிருந்து பெற்ற செய்தியை ஒருங்கிணைத்து அதனை தனித்த நீட்சியான இழைக்கு கடத்தப்படுகிறது. அந்த இழைக்கு ஆக்சான் பேர். அப்படியே டியூப் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ஆக்சான்னு பேர். இந்த ஆக்சானின் நீளம் எவ்வளவு நீண்டுள்ளதோ அந்த அளவுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா தகவல்களை கடத்தும். ஆக்சான் எவ்வளவு கால் நீளம் இருக்குதா,
இன்னும் கீழே இருக்கா, எவ்வளோ நீளம் இருக்குதோ அந்த அளவுக்கு என்ன பண்ணும், கடத்தும். ஆக்சான் தான் என்ன பண்ணுது, கடத்துறதுக்கான எண்டை வந்து தூக்குறது. 6 பாயிண்டோ இல்லை ஆக்சான் 1 2 3 இருக்கிறது கிடையாது, நீளமாகவே இருக்கும். சரியா? அந்த அதுக்கு இடையில ஒரு ஒரு ஆசான் இடையில உள்ள கேப்புக்கு பேர் ரன்வீர் கணுக்கள் அப்படின்னு பேர். அதே மாதிரி இந்த ஆக்சானுடைய குமிழ் போன்ற அமைப்புகள் லாஸ்ட்ல இருக்கும். இந்த இதுக்கு வந்து முனைய குமிழ்கள், டெர்மினல் பண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. முனைய குமிழ்கள் மூலம் ஆக்சான் தன் அருகில் உள்ள வேறு ஒரு ஆக்சானையோ அல்லது சுரப்பிகளையோ தசைகளையோ தொடர்பு கொள்ளும். 2 நியூரான்கள் எப்பொழுதும் இணைந்து இருப்பது இல்லை. 2 நியூரான்களுக்கு இடைப்பட்ட இடைவெளி சினாப்டிக் கேப் அப்படின்னு சொல்றாங்க. கேப் வரும். 2 இது என்ன பண்றது இல்லை அப்படின்னாக்கா இணைஞ்சு இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நரம்பு செல் வேதி மற்றும் மின் சமிஞ்சைகள் மூலம் செய்திகளை கடத்தும். மைலின் ஷீத் அப்படிங்கிறது ஒரு போர்வை போல மூடி இருக்கும். இது வந்து புரதம் மற்றும் கொழுப்பால் ஆனது. இது எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னா உடல் இயக்கத்துக்கு உடல் இயக்கம்னா எழுதுறதுக்கு நான் சொன்னேன்ல, அதுக்கு வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? அடுத்தது, நரம்பு துடிப்புகளின் வேகத்தை அதிகரிக்க மைலின் ஷீத் உதவுகிறது. நியூரான்கள் ஒரே திசையில வந்து செய்திகளை கடத்தும். இங்க பாருங்க, டென்ட்ரைடு, சோமா, ஆக்சான், முனைய குமிழ். மேலே இருக்கு டென்ட்ரைடு வட்டமா இருக்குது, சோமா நீளமா இருக்குது, ஆக்சான் அதுக்கிறது முனைய குமிழ். அப்படிதான் செய்திகள் வந்து கடத்தும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு வழி பாதையில தான் செய்திகளை கடத்தும். இது வந்து செய்திகள் செல்வதனால் மூளை அல்லது தண்டுவடத்திற்கு உடலின் பல பாகங்களிலிருந்து வரும் செய்திகள் செல்லவும் வெளிவரவும் முடிகிறது. ஒரே ஒரு ரூட்ல தான் ஒன் வேல தான் போகும். இது வந்து டபுள் வேவ்ல போகாது. இப்போ பழைய செல் மாதிரி வாக்கி டாக்கி வச்சிருப்பான். ஹலோ எங்க இருக்கிறீங்க, ஓவர். உங்க புடங்கைக்கு பின்னாடி இருக்கிற ஓவர், இது ரொம்ப ஓவர் அப்படிமா. அது வந்து என்னன்னா வாக்கி டாக்கி. ஏன் ஓவர் அப்படிங்கிறானா, நான் பேசுவாங்க, D3 போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ஓவர். ஏட்டையா எங்க இருக்கீங்க, ஓவர். ஏன் இது வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குது. இது வந்து ஒன் வே கம்யூனிகேஷன். அது வந்து வயர்லெஸ் மூலமா ஒரு தடவை. ஓவர்னா இவன் நான் செய்தியை சொல்லிட்டேன் நீ பேசுங்கிறதுக்கான தான் ஓவர்னு சொல்றது. அப்போ ஒன் வே தான் போகும். இந்த கம்பியில வந்து ஒரு செய்தி தான் போகும். ஒருவேளை அவனும் பேசினானா 2 செய்தியும் நேரா வந்து மோதி அந்த பிரேக் ஆயிடும். இவன்கிட்டையும் போகாது அவன்கிட்டையும் போகாது. அதுக்கு தான் ஓவருங்கிறது. எங்க இருக்கிறீங்க, ஓவர். உங்க புடங்கைக்கு பின்னாடி இருக்கிற ஓவர். அதுதான் அது சொல்றது. அதே மாதிரி பிறந்த குழந்தையின் நியூரான்களில் மைலின் ஷீத் காணப்படுறது இல்லை. இப்போ உடனே பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தையினுடைய நியூரான்கள் என்ன இருக்கிறது இல்லை, மைலின் ஷீத்து காணப்படுவது இல்லை. இது வந்து குழந்தை வளர தான் மைலின் ஷீத்து வந்து உருவாகுது. இதுக்கு பேர் மைலினேஷன். இதுக்கு பேர் மைலினேஷன் அப்படின்னு பேரு. இது வந்து இந்த மைலினேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மைலின் ஷீத் வந்து வளர்ச்சி அடைந்த பின்னாடி தான் புலன் உணர்ச்சி நரம்புகளும் இயக்க நரம்புகளும் சொல்லப்படணும். குழந்தையின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்த உடல் இயக்கம் கட்டுப்பாட்டுக்கு வருவதற்கு எது உதவுது அப்படின்னாக்கா மைலின் ஷீத் உதவுது. இது வந்து முக்கியமான பயன். உடல் வேண்டாம் எழுத வேண்டாம், நான் உங்களோட நோட்ஸ் நாளைக்கு கொடுத்துருவேன். நீங்கள் எடுத்து மறுபடியும் நீங்கள் படிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். இப்போயே நான் எப்படி சொல்கிறேன்னா பின் பாயிண்டாக தான் கொடுத்துட்டு வரேன். இந்த பின் பாயிண்ட்டை உங்களுக்கு நாளைக்கு நாங்கள் மெட்டீரியல் கொடுக்கும்போது அப்படியே நாளையிலேருந்து புக் லெட்டர் நீங்கள் பார்த்துட்டு டிக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு பேர் உடலுடைய இயக்கம் வந்து கட்டுப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்க இதை வந்து என்ன பண்ணால் இது கட்டுப்பாட்டுக்குள்ளடி கொண்டு வர ஆரம்பிக்கும். அம்மா என்ற சொல்லை திருத்தமாகவும் எளிதாகவும் கூற புலன் உணர்ச்சி மற்றும் இயக்க நரம்புகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி இதற்கு ஏறக்குறைய எவ்வளவு காலம் ஆகும்னா ஓராண்டு ஆகும். அம்மா அப்படின்னு பாப்பா கூப்பிடுறதுக்கு 8 மாசத்துலேயே கூப்பிட்டுருக்கோம். 8-9 மாசத்துல கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும் கிரகிச்சு முடியாந்துடும். இதற்கு நியூரான்களினுடைய முதிர்ச்சியும் உடல் உறுப்புகளுக்கு போதிய பயிற்சியும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, கட்டளைகளை செயல்படுத்துவதற்கு இந்த புலன் உணர்ச்சி நியூரான்களுக்கும் கட்டளைகளை செயல்படுத்தும் இயக்க நியூரான்களுக்கும் இடையே சரியான ஒருங்கிணைப்பு இருக்க வேணும். அது மாதிரி ஒரு ஆசிரியர் வந்து ஒரு கிளாஸ்ல நேர்கோடு வரைகிறாரு அப்படின்னா அப்போ அந்த குழந்தை வந்து நேர்கோடா இப்படி வரையும் போது அது வந்து இப்படி கீழேயோ அல்லது மேலேயோ வரைஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கிட்ட கட்டுப்பாட்டில் எது இல்லை, உடல் உறுப்புகள் இல்லை. உடல் உறுப்புகள் அதனுடைய கட்டுப்பாடுகள் இல்லை. அது மாதிரி புலன் உணர்ச்சி நியூரான்களுக்கும் இயக்க நியூரான்களுக்கும் இடையே இணைப்பு சரியாக இல்லை அப்படின்னு அர்த்தம். இயக்க நிறுவனம் இடையே இது வந்து சரியா இல்லை அப்படின்ட்டு
அர்த்தம். ஏன்னா இப்போ கண்ணால் பார்க்கும்போது அப்படியே வரைகிறோம் பார்த்தீங்களா, அப்போ அதுக்கு வந்து கரெக்டாக நம்ம சொல்கிறது வந்து இந்த புலன் உணர்ச்சி கட்டுப்படுத்தக்கூடிய இணைப்பு கோஆர்டினேஷன், இது புலன் உணர்ச்சி நியூரான். இந்த வரைது பார்த்தீங்க எழுதுறோமா, இது வந்து என்னது இயக்க நியூரான். அப்போ இயக்க நியூரானுக்கும் புலன் உணர்ச்சி நியூரானுக்கும் இடையே கோஆர்டினேஷன் வந்து சரியாக அமையலை அப்படின்ட்டு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பள்ளியில் கற்கும் குழந்தையின் செயல்பாடுகள் சிறப்பாக அமைய புலன் உணர்வுகளும் உடல் இயக்கங்களும் என்ன பண்ணணும், நேர்த்தியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. சிறப்பான வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது பார்த்தீங்கன்னா கேட்டல், பார்த்தல், தொட்டு உணர்தல், நுகர்ந்து பார்த்தல், சுவைத்து பார்த்தல் ஆகிய செயல்கள் வந்து இருக்கணும். புலப்பயிற்சி அளிக்க கற்பித்தலில் பல வண்ணங்களை வடிவங்களை கொண்ட பொருட்களை துணை கருவிகளாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இது வரைக்கும் இந்த நியூரான்களை பற்றி பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த ஒரு யூனிட்டாவது நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் வேகமாக போயிடும். ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சுக்கலாம். இது வந்து சிந்தனை, குறியீட்டு சிந்தனை சொல்கிறோம். சிந்தனை வந்து குறியீட்டு சிந்தனை அப்படின்னு சொல்கிறோம். இந்த குறியீட்டு சிந்தனைக்கு பேர் சிம்பாலிக் திங்கிங் அப்படின்னு பேர். சிம்பாலிக் திங்கிங் பேர். வார்த்தைகள், எண்கள், உருவங்கள் இதெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடியது வந்து குறியீட்டு சிந்தனை சொல்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயணச்சீட்டுக்கு பதிலாக நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது காகிதத்தில் கிழிச்சு கொடுப்போம். காகிதத்தம் பேப்பரு வச்சுக்க, எந்த ஊர் போகிறீங்க இந்தாங்க அப்படின்னு கிழிச்சு கொடுப்போம். கிருஷ்ணகிரி ஒன்றா இந்தாங்க இப்படி அப்படின்னு தீ கொடுப்பான். அதே மாதிரி அவன் மறுபடியும் காசு கொடுப்பான். அவனும் என்ன கொடுப்பான், காகிதம் தான் கொடுப்பான். உங்களுக்கு பேலன்ஸ்னா அதே காசு அதே சீட்டு மாதிரி இருக்கா, அதுலேயே எடுத்து கொடுப்போம். இதுக்கு பேர் என்ன பண்ணுன்னா, அப்போ இது காசா இல்லை பயணச்சீட்டான லாஜிக்காக எல்லாம் தப்பு தான். ஆனால் அது வந்து பதிலீடு பண்ணும். ஒன்றுக்கு வந்து இன்னொன்று வந்து பதிலீடாக கொடுக்கறதுக்கு பேர் குறியீட்டு சிந்தனைன்னு பேர். அப்புறம் மறுபடியும் வண்டி ஓட்டுவோம். அந்த இது மாதிரி கார் மாதிரி வச்சுக்கிறதுக்காண்டி இது மாதிரி இருக்கும் பார்த்துக்கிட்டிங்களா, கயிறை வந்து கட்டிக்கிட்டு அதுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு பஸ் ஓட்டோம், முன்னாடி ட்ருன்னு ஓட்டோம், பின்னாடி போவோம். இல்லைன்னா பின்னாடி வந்து இது சட்டையை பிடிச்சிட்டு பின்னாடி பஸ்ஸில் போகிற மாதிரியே போகிறது. அப்போ பயணச்சீட்டிற்கு பதிலாக காகிதம் கொடுக்கறது, தேநீருக்கு பதிலாக வெறும் குவளையை கொடுக்கறது. டீ சாப்பிட்றீங்களா கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் குவளையை இப்படி ஆற்றிக்கிட்டு கொடுப்போம். இந்தாங்க டீ கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆற்றுவோம். அது வந்து குறியீட்டு சிந்தனைன்னு சொல்கிறோம். இந்த குறியீட்டு சிந்தனைங்கிறதுனா குறியீடு செய்தல், பிரதியிடல் அல்லது பதிலீடு செய்தல் அப்படிங்கிறத வந்து சொல்கிறோம். குறியீட்டு சிந்தனையினுடைய தன்மை அப்படிங்கிறது வந்து குழந்தைகளை பொறுத்த மட்டும் குறியீட்டு சிந்தனை வந்து எண்கள், எழுத்துகள் இதில் வந்து அடங்கும். இடைவெளி, காரண காரியம், அடையாளம் காணுதல், வகைப்பாடு செய்தல் மற்றும் எண்ணுருக்கள் இவற்றை புரிந்து கொள்வதற்கு குறியீட்டு சிந்தனையினுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். குழந்தைகள் தொலைக்காட்சி பெட்டியை பார்த்து கொண்டிருந்தாலும் அவைகள் பிம்பங்கள் என தெரிவதில்லை. தொலைக்காட்சியை கவிழ்த்து வைத்தால் அதில் உள்ள தேநீர் கொட்டி விடுமா என்ற கேள்விக்கு 3 வயது குழந்தை வந்து என்ன சொல்லுதுன்னா கொட்டி விடும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது எனக்கு கூட சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு இது இருந்துச்சு. என்னென்னா தொலைக்காட்சியில் வரக்கூடியவங்கெல்லாம் சின்ன குட்டியாக இருப்பாங்க, அதுக்குள்ளே தூங்குவாங்க, அதுக்குள்ளேயே சாப்பிடுவாங்க அப்படின்னு கூட நான் நினச்சிருக்கிறேன். நான் வானொலி இருந்துச்சு அப்போலாம். அப்போ வந்து எங்கள் அப்பாட்டே நான் கேட்டிருக்கேன், இதில் இருக்கிற மனுஷர்லாம் என்னப்பா செய்வாங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இதில் பேசிகிட்டு இருக்காங்களப்பா, இந்த மனுஷர்லாம் எப்படிப்பா இருப்பாங்க, சின்ன வரதாக இருப்பாங்களா அப்படின்னு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நானே கூட அதை வந்து வினவி இருக்கிறேன். அது அந்த அந்த காரண காரியமாக நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு காலம். இது வந்து வேவ் மூலமாக தான் வருது, அது மூலமாக தான் இந்த பிம்பங்களாக தெரிகிறது அப்படின்னா நமக்கு தெரிவது இல்லை. அது மாதிரி பாவனை விளையாட்டில் மருத்துவர் போல, ஓட்டுநர் போல தாங்களே உருவகப்படுத்தி கொண்டு ஓட்டுறதும் வந்து குறியீட்டு சிந்தனை தான். அது பாவனை விளையாட்டுன்னு சொல்கிறோம். குறியீட்டு சிந்தனையுடைய தொடர்ச்சி தான் அது. குறியீட்டு சிந்தனைக்கு எண்களும் எழுத்துக்களும் அவசியம் என்பதால் மொழியை பயன்படுத்தி வார்த்தைகளை பேசுகின்றனர் அப்படின்னு சொல்கிறோம். முதல் வகுப்பில் ஏபிஎல் செயல்வழி கற்றல் முறையில் குழந்தைகளுக்கு குறியீடுகளை பயன்படுத்தி சிறப்பாக கற்பிக்க முடிகிறது. ஏபிஎல் ஆக்டிவ் பேஸ்டு லேர்னிங். அப்போ அடுத்தது தர்க்கமுறை சிந்தனை. இந்த தர்க்கமுறை சிந்தனையில் வந்து குறியீட்டு சிந்தனையினுடைய வளர்ச்சியை தர்க்கமுறை சிந்தனை அப்படின்னு சொல்கிறோம். குழந்தை 7-8 ஆண்டுகளில் வரிசை தொடர்பு கிரகம் அப்படி சிந்திக்க தொடங்கும். குழந்தைகள் தங்களது தர்க்க சிந்தனை வளர்ச்சியை அனுமானத்தின் மூலமாக ஆரம்பிக்கின்றன. இப்போ பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள் வந்து ஏ என்பவன் பியை விட உயரமானவன், பி என்பவன் சியை விட உயரமானவனா அப்படின்னு கேட்டாக்கா இது இந்த கேள்விக்கு மேலே உள்ள 2 கருத்துக்களையும் புரிந்து கொள்ளும். ஆனால் 3வது கருத்துக்கு வந்து வர முடியாது. ஏங்கிறது வந்து பியை விட சி உயரமானவன் அப்படின்னு இது ரெண்டும் ஓகே தெரிஞ்சுக்கும். ஆனால் ஏ என்பவன் சியை விட உயரமானவனா
ஏசி அப்படின்னு கேட்டோம்னாக்கா தெரியாது. ஏவுக்கும் பிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை வந்து அதால் சொல்ல முடியாது. அதனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தர்க்க ரீதியான சிந்தனை வந்து வளர்வதற்கு ரொம்ப நாளாகுது. 7லேருந்து 8 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. தர்க்க சிந்தனையுடைய வளர்ச்சி வந்து பார்த்தோம்னா பார்த்துமாங்க, இடைவெளி தர்க்க சிந்தனை 19 மாதம், காரணகாரிய தர்க்க சிந்தனை 2 ஆண்டுகள், அடையாளம் காணும் அல்லது வகைப்பாடு செய்யக்கூடிய தர்க்க சிந்தனை 3லேருந்து 4 வயசு, எண்ணியல் தர்க்க சிந்தனை 3லேருந்து 6 வயசு. முதல்ல இடைவெளி தர்க்க சிந்தனைங்கிறது ஒரு படம் ஒரு பொருளினுடைய குறியீடு அப்படின்னுங்கிறது வந்து புரிஞ்சுக்கும். ஒரு படம் ஒரு பொருளின் குறியீடு அப்படின்னு புரிஞ்சுக்கும். 3 வயது அல்லது அதற்கு பிறகும் படங்கள் மாதிரிகள் ஆகிட்டுள்ள இடைவெளியை வந்து நம்பகமான முறையில் புரிந்து கொள்ளும். 10 என்பதை 0, 1 என எழுதினால் அந்த குழந்தைகளுக்கு தர்க்க இடைவெளி சிந்தனை முற்றிலுமாக வளர்ச்சி பெறவில்லை அப்படின்னு சொல்றாங்க. 10 சரி, இது 1 தான், 1ம் 0வும் போட்டால் 10 தானே, அப்புறம் என்ன 1ம் போட்டாச்சு 0வும் போட்டாச்சு, அப்புறம் என்ன இது 10 இல்லையா அப்படின்னு குழந்தை கேட்டுச்சு அப்படின்னாக்கா அதுக்கு வந்து என்ன புரியல, இடைவெளி தர்க்க சிந்தனை. இந்த பக்கம் இங்கே பக்கம் போகணும் அங்கே வரணும் அப்படிங்கிறது இந்த ஸ்பேசியல் ரீசனிங், இடம் சார்ந்த தர்க்க சிந்தனை வந்து இதுக்கு வந்து குழந்தைக்கு வளரலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது இடைவெளின்னு போட்டிருக்காங்க, இடம் சார்ந்த தர்க்க சிந்தனை தான், இடம் சார்ந்த தர்க்க சிந்தனை வளரலை. அது மாதிரி காரண காரிய தர்க்க சிந்தனை அப்படின்னா என்னன்னா, இது வந்து கேஷுவல் ரீசனிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. காஸ் அண்ட் எஃபெக்ட் தான், காஸ் அண்ட் எஃபெக்ட். இது என்ன அப்படின்னா, காரண காரியம்னா வினைக்கும் பயனுக்கும் காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பல் ஏன் வெள்ளையாக உள்ளது, பற்கள் ஏன் வெள்ளையாக இருக்கிறது அப்படின்னு கேட்குற உடைய கொஸ்டின்லாம் வந்து காரணகாரிய சிந்தனை. அது மாதிரி அடையாளம் காணும் அல்லது வகைப்பாட்டு தர்க்க சிந்தனை அப்படிங்கிறது வந்து என்னன்னா, மனிதர்களும் பொருட்களும் வடிவத்திலும் அளவிலும் உருவத்திலும் மாறுபட்டாலும் எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாமும் பொருட்கள் தான் அப்படின்னு தர்க்க முறையில் சிந்தித்து அடையாளம் கொள்றது வந்து தர்க்க முறை சிந்தனைன்னு பேர். எடுத்துக்காட்டு, மனிதர்கள் உயிர் உள்ளவர்கள், கல் பொம்மை உயிரற்றவர்கள் அப்படின்னு சொல்றது வந்து என்னது அப்படின்னா அடையாளம் காணும் ஆற்றல் சொல்றோம். எண்ணியல் தர்க்க சிந்தனை நியூமெரிக்கல் ரீசனிங்னு சொல்றோம். பள்ளி முன்பருவத்தில் எண்களை பற்றி 5 விதமான விதிகளை புரிந்து கொள்வாங்க. என்னன்னா, ஒரு பொருளுக்கு ஒரு எண்ணை தொடர்புபடுத்துவது, நிலையான எண் வரிசை, எந்த பொருளிலும் தொடங்கினாலும் எண்ணிக்கை வந்து சமம். 1 2 3 4 5 6 7 8 9 10, 1 2 3 4 5 6 7 8 9 10, இப்படி கூட்டினாலும் 10, இப்படி கூட்டினாலும் 10 வந்துடும். ஒரு எண்ணு, ஒரு நம்பர், ஒரு பொருளுக்கு வந்து ஒரு எண்ணு தான், நிலையான எண் வரிசை வந்து வச்சுக்கணும். இந்த 4 விதிகளும் பொருட்களின் மொத்த எண்ணிக்கையை கடைசி எண் ஆகும். மொத்த எண்ணிக்கை எத்தனை இருக்குது அப்படின்னாக்கா கடைசி நம்பர் என்னவோ அதுதான். அப்போ இந்த 4 விதிகளும் எல்லாத்துக்கும் பொருந்தும். எடுத்துக்காட்டு, 9 பொருளை எண்ணி பார்த்தோம்னாக்கா எண்ணி பார்த்து மொத்த பொருட்களின் எண்ணிக்கை 9 என 3 வயது குழந்தையால் கூற முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம புக்கில் போட்டிருக்கு. அது மாதிரி குறியீட்டு சிந்தனை வளர்க்கும் முறை வந்து என்ன அப்படின்னா, அது போல, அது மாதிரி அப்படின்னு சொல்றது, கம்பேர் பண்றது, ஓமைகள் சொல்றது, புதிய பாடங்களை முன்னறியோடு இணைச்சி சொல்றதெல்லாம் வந்து சொல்றோம். அடுத்து அறிதிறன் வளர்ச்சி. இது வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்னு சொல்றாங்க. ஜீன் பியாஜே சொன்னது. இது வந்து காக்னிட்டிவ் என்றால் அறிதல் என்று பொருள். தன்னையும் சுற்றுப்புறத்தையும் புரிந்து கொள்ளும் மனத்திறனை அறிதல் திறன், காக்னிட்டிவ் எபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஜீன் பியாஜே எனும் உளவியல் அறிஞர் அறிதிறன் வளர்ச்சியை பற்றி விவரிக்கிறார். அறிதிறன் வளர்ச்சி என்பது நினைவு கூறுதல், சிந்தித்தல், மொழியை பயன்படுத்தல், படைப்பாற்றல், நுண்ணறிவு, புரிந்து கொள்ளுதல், பிரச்சனை தீர்த்தல், முடிவு செய்தல். இதனுடைய வளர்ச்சி 4 படிநிலைகளை காணும். புலனியக்க நிலை, மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம், கண்ணும் கூடாக பார்த்து கொண்டு சிந்திக்கும் பருவம், முறைகேடான பருவம். இது சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு 0லேருந்து 2 வருஷம், இது 2லேருந்து 7, இது 7லேருந்து 12, இது வந்து 12 வயசுக்கு மேலே இருக்கிறது. புலன் இயக்க பருவம் அப்படிங்கிறது என்னன்னா 0லேருந்து 2. இது வந்து குழந்தைங்க பண்ணும், பார்க்கும், அப்புறம் எடுக்கும், சுவைக்கும், கேட்கும், புலன் உணர்வுகளுடன் கூடு பால் குடித்தல், அழுதல், பொருட்களை பிடுங்குதல். இதெல்லாம் சின்ன குழந்தைங்க சேட்டை செய்யும். முதல்ல தவளும், அப்படியே தவழ்ந்து போய் அங்கே போய் நிற்கும், மறுபடியும் ஒரு பொருளை பற்றுன கையோட வாயில் வச்சிடும். அதனால தான் குழந்தைங்களாம் மாந்தம் வரும் அதுக்குலாம் சொல்லுவாங்க. கண்டதை எடுத்து தின்னுவிடும், உள்ள வயிற்றுக்குள்ளே உள்ள ஓடிவிடும். நாளடைவில் நரம்பு மண்டலம் வளர வளர புலன் உறுப்புகளையும் உடல் இயக்கங்களையும் ஒருங்கிணைப்பதன் மூலம் உலகத்தை புரிந்து கொள்கிறது. பிறந்தது முதல் 4 மாதங்கள் வரை குழந்தைகள் வந்து பொருளின் நிலைப்புத்தன்மையை பற்றி உணர்வதில்லை. இந்த பொருள் நிலையா இருக்குதான். இந்த ஒரு பேனா பிடிக்குது இப்படி வாங்கிட்டு அப்படின்னு தூக்கி விட்டோம்னாக்கா குழந்தைங்க வந்து பொருள் அங்கே இல்லை அப்படின்னு நினச்சி, பொருள் இப்போ மாதிரி இந்த மாதிரி இல்லையே, இல்லையே அப்படின்னு சொல்லி இப்படி தூக்கிட்டு இப்படி பாக்கெட்டில் வச்சுட்டு பார்த்தோம்னா பொருள் இல்லை அப்படின்ட்டு. அப்போ இந்த பொருள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து குழந்தைகளால் உணர முடியாது. ரொம்ப 0 to 2. சரி, அடுத்தது நரம்பு மண்டலம் வளர வளர ஒரு பொருள் தன் கண் முன்னே இருந்தால் தான் வந்து அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா உணர்ந்து கொள்ளும். பிறந்தது முதல் 4 மாதங்கள் வரை பொருட்களின் நிலைப்புத்தன்மையை குழந்தைகள் உணர்வது இல்லை. ஏறக்குறைய 18 மாதங்கள் ஆன பிறகுதான்
குழந்தைகளுக்கு வந்து என்ன வருது அப்படின்னா பொருட்களுடைய நிலைப்புத்தன்மையை பற்றி குழந்தைகளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 4 to 8 மாதங்களுக்குள் பொருளின் நிலைப்புத்தன்மையை பற்றி முதல் 4 to 8 மாதங்கள் முதல் அறிதிறன் எப்போ வருது அப்படின்னாக்கா 4 to 8 மாதங்கள் 4 to 8 மாதங்கள். அதே மாதிரி மனச்செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம், மனச்செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம் இது வந்து என்ன அப்படின்னா மன உருவங்களை பயன்படுத்துவதில் படிப்படியாக முன்னேறுகின்றனர். மொழி வளர்ச்சி அடைகிறது. பொருட்களினுடைய மாறாத்தன்மை பற்றி புரிவதில்லை. இப்போ 1 லிட்டர் தண்ணி எடுத்து ஒரு கப்பில் ஊற்றுறோம், இன்னொரு கப்லையும் ஊற்றுறோம். குறுகியலான கப்பாக இருந்துச்சுனாக்கா எதில் தண்ணி நிறைய இருக்குன்னா குறுகிய கப்பில் வந்து ரொம்ப அதிகமாக காக்கும், அகலமாக உள்ள கப்பில் வந்து கம்மியாக காமிக்கும். அப்போ இது வந்து ரெண்டுமே 1 லிட்டர் தான் அளவு, ஒன்று தான் மாறாது அப்படின்னு தெரிஞ்சுக்காது. எது ஹைட்டாக இருக்கோ அதுதான் தெரியும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், குழந்தைகள் வந்து டீ வந்து ஃபுல்லாக அந்த டம்ளர் ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா தான் எடுக்கும், இல்லைன்னா எடுக்காது. இல்லை பரவாயில்ல நீ ரொம்ப அழுதிச்சுனாக்கா கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி விட்டாலும் அதுக்கு தெரியாது. ஆனால் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும். அது மாதிரி பொருள்களுடைய மாறாத்தன்மையை பற்றி புரியாத நிலை, பொருளினுடைய வடிவம் தோற்றம் வேறுபட்டாலும் அளவில் மாறுவதில்லை அப்படிங்கிறத பற்றி அதுக்கு புரியாது. சரியா? அடுத்தது குழந்தை வந்து என்ன காரணம்னா ஒரு கூறில் மட்டும் கவனம் செலுத்துறதுனால இருக்கு. ஒரு ஆஸ்பெக்டை மட்டும்தான் அது பார்க்குது, மற்ற ஆஸ்பெக்டை வந்து அது பார்க்கறது இல்லை. அது மாதிரி உயிருள்ளவைகளுக்கும் உயிரற்றவைகளுக்கும் இடையே வித்தியாசம் தெரியாது. இது வந்து என்ன அப்படின்னா அனிமிசம் அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து உயிருள்ள பொருளா அலைவா இருக்குதா அல்லது டெத் ஆயிடுச்சா அப்படிங்கிறத பற்றி கேட்குறதே கிடையாது. அப்போ உயிருள்ள உயிரற்ற வித்தியாசம் தெரியாது. முன்பின் மாற்றம் தெரியாது, ரிவர்ஸ் ஆக்ஷன் அது பற்றி தெரியாது. நீ உனக்கு முன்னாடி யார் இருக்கிறா அப்படின்னு கேட்டாக்கா அது தெரியாது. உனக்கு அக்கா வீட்டுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. ரிவர்சபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நாளை மாமா வீட்டுக்கு போனேன், நேற்று முட்டாய் கொடுத்தேனே அதை கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நாளைக்கு உனக்கு முட்டாய் கொடுத்தேன்ல அதை கொடு அப்படின்னு கொடுக்கும். ஏற்கனவே முட்டாய் கொடுத்துருக்கோம், நம்ம தின்னுருப்போம். இப்போ வந்து முட்டாய் நேற்று முட்டாய் கொடுத்தனே கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நாளைக்கு முட்டாய் கொடுத்தனே கொடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நாளை மாமா வீட்டுக்கு போனேன், காலை மாலை தெரியாது. விளையாட்டு விதிகள் குழந்தைகளுக்கு தெரியாது. இந்த மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம், 2வது பருவம். அதே மாதிரி பெற்றோர்களை உயர்வாகவும் திறமையான ஆளாகவும் இது வந்து குழந்தைகள் கருதும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சர்வ வல்லமை படைத்தவர்களாக கருதுவார்கள். இதுக்கு வந்து they consider their parents to be superior, capable and omnipotent அப்படி சொல்லுவாங்க. omnipotent, omnipresent அப்படின்னாக்கா சர்வ வல்லமை படைத்தவர்கள். அது மாதிரி நடந்து முடிந்த நிகழ்ச்சியை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாத நிலையா இருக்கும். irreversibility தெரியாது. தன்னை மையமாக கொண்டே சிந்திக்கும், ஈகோ சென்ட்ரிசம் பேரு. அது மாதிரி உயிருள்ள பொருட்களை பாவிக்கும் தன்மை அனிமிசம் சொல்லுவாங்க. மரப்பாச்சி கட்டை வச்சுக்கிட்டு புள்ள மாதிரி வச்சுக்கும். அது மாதிரி உயரம் அகலம் எண்ணிக்கை வன்மம் போன்றவர்கள் ஒரே சமயத்தில் ஒரே கூறில் மட்டும் கவனம் செலுத்துறதுனால ஏதேனும் ஒரு தன்மையை மட்டும்தான் கவனிப்பாங்க. இது சென்ட்ரேஷன் அப்படின்னு பேரு. அது மாதிரி 4 வயதுள்ள ஒரு பெண்ணிடம் வந்து உனக்கு சகோதரி உண்டு என்று கேட்டால் உண்டு என்று பதிலளிக்கும். சரி, உன் சகோதரிக்கு ஒரு சகோதரி உண்டா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை என்று சொல்லும். இது தப்பா மாற்றி சொல்றது அந்த குழந்தைகள். தன்னை மட்டுமே மையப்படுத்தி பார்க்கறதுனால இந்த மாதிரியான விஷயம் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி கண்கூடாக பார்ப்பதை கொண்டு சிந்திக்கும் பருவம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இது 7 to 12 நாட்கள், 12 ஆண்டுகள். சூழலின் அனுபவத்தால் சிந்திக்க திறன் 3வது ஸ்டேஜ். இது அடுத்து பார்த்தீங்கன்னா அனுபவங்களை கொண்டு சிந்திக்கும், அதற்கு மேலே செல்லாது. பல பண்புகளை ஒரே நேரத்தில் சிந்திக்கும். அது 2வது. இது வந்து ஒரு கூரை மட்டும் தான் பார்க்கும். இது பல பண்புகளை பல கூறுகளை பார்க்கும். வகைப்பாடு, வரிசைப்படுத்துதல், கால நேரம் இது வந்து அறியும். ஆனால் முழுமையான அறிவு இது வந்து கிடையாது. ஆனால் கால நேரம் இதெல்லாம் தெரியும். முன்பின் மாற்றம் தெரியும். விளையாட்டு விதிகளை சரியாக பயன்படுத்தும். குற்றங்களை வந்து எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் இது ரொம்ப சொல்றாங்க. குற்றங்கள் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா 1 ட்ரிப்பு 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு அப்படின்ட்டு சொல்லும். அது மாதிரி காரண காரியங்கள் வந்து அறியாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதுதான் வந்து இந்த 3வது ஸ்டேஜில் இருக்கக்கூடியது. அடுத்து கருத்தியல் நிலை அப்படிங்கிறது வந்து முறையான மன செயல்பாட்டு நிலை அப்படின்னு சொல்றோம். இது வந்து கண் எதிரிலே இல்லாத புறன்காட்சியற்ற பொருட்களை நன்கு கூற முடிகிறது. அது மாதிரி எதிர்காலத்தில் நடப்பதை பற்றி சொல்லும். ஒரு விஞ்ஞானியை போல ஆய்வினுடைய கருதுகோள் படிநிலைகள் வச்சு ஆய்வு செய்யும்.
விளையாட்டு விதிகளை ஒரு குழுவினால் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் அதில் மாற்றம் கொண்டு வர முனைகிறது. அதே மாதிரி காரண காரியங்களை குற்றங்களை மதிப்பிடும். காரண காரியங்களை கொண்டு குற்றங்களை மதிப்பிடும். எத்தனை குற்றம் எதனால நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னு போனோம். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா குற்றங்கள் வந்து எண்ணிக்கையினுடைய 1 2 3 4 10 தடவை செஞ்சிருக்கா அப்படின்னு நம்பரில் சொல்லுவோம். இதில் வந்து நம்பரில் சொல்லாது. ரைட்டா? அடுத்தது பியாஜேவினுடைய கல்வி வளர்ச்சியினுடைய பயன்கள். இது வந்து என்ன அப்படின்னா, அறிதிறன் வளர்ச்சி துரிதப்படுத்த முடியாது, ஆனால் ஊக்கப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வளர்ச்சி பெறுது அப்படின்னாக்கா அறிதிறன் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சிங்கிறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்குமே தவிர ஒரே நாளில் அப்துல் கலாமா ஆவாது அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது அந்தந்த நிலைக்கு ஏற்ற அனுபவங்களை கொண்டு கொடுக்க முடியும். அந்தந்த நிலைக்கு என்ன கொடுக்கணுமோ, என்ன அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுமோ அந்த கற்றல் அனுபவங்கள் கொடுக்கலாம். அது மாதிரி ஒழுக்க வளர்ச்சியும் அறிவு வளர்ச்சியும் இணைந்தவை. ஆனால் 11 வயதுக்கு மேலே தான் தன் செய்கைகளை அறிய முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது சுய கற்றலினுடைய முக்கியத்துவம். இது முதல் வகுப்பில் கல்வியை தொடங்கும் குழந்தைகளுக்கு மனச்செயல்பாட்டுக்கு முந்தைய பருவத்துக்கு வர்றதுனால 2லேருந்து 7 இருக்கிறதுனால இது வந்து என்ன பண்ணணும்னா இதனுடைய அறிதிறன் வளர்ச்சி முழுமையாக நிறைவு பெற்றிருக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி பள்ளிக்கூடம் இல்லை என்பதற்கான குறியீட்டு பலகை அமைக்கப்படல் வேண்டும். பள்ளிக்கூடத்தில் வந்து இந்த புக்கை போட்டுட்டு போகிற மாதிரி ஒரு இது இருக்கும், அது வந்து நம்ம வைக்கணும். ஆரம்ப பள்ளியிலும் குழந்தைகள் கருத்தியல் சிந்தனையிலிருந்து வளர்ச்சி அடையாமல் இருப்பதால் கணித பாடத்தினை குறியீடுகள் பொருட்களை கொண்டு கற்பிக்க வேண்டும். அதெல்லாம் சொன்னாங்க. 4 2 அப்படின்னாக்கா இங்கே 4க்கு வந்து 4 பூ போட்டிருக்கும், 4 பூ போட்டிருக்கும். அடுத்து 2னா 2 பூ போட்டிருக்கும். மொத்தம் கீழே வந்து 6 அப்படின்னாக்கா 6 பூ. 2 3 4 5 6 1 3 6 இது இல்லை. அப்போ 6 பூ வந்து இதில் போட்டிருக்கும். அது எதுக்காக வேண்டிய அப்படின்னா அப்போ தான் அந்த குழந்தைகள் வந்து அந்த பொருள் இல்லைனாக்கா அதுக்கு அந்த ஸ்டேஜுக்கு இது போகாது. அதனால் இந்த படங்கள் வந்து அதிகமாக சின்ன வயசு குழந்தைகளுடைய புத்தகங்களில் இருக்க வேண்டும். அது மாதிரி மொழி பாடம் கற்பிக்கும் ஆசிரியர் கருத்து பொருட்களை இலக்கண விதிகளை கற்பிக்காமல் பயன்பாட்டு மொழியை பொருத்தமான வகுப்பறை சூழ்நிலையை உருவாக்குவதன் மூலமாக கற்பிக்க வேண்டும். மனிதனை வந்து நாகரிக வளர்ச்சியின் உச்சிக்கு கொண்டு செல்லாமல் மேம்பட்ட சிந்தனைக்கு பெரிதும் துணை புரிவது இப்பருவத்தில் குழந்தைகளிடம் ஏற்படும் மொழி வளர்ச்சி. மனிதன் நாகரிக வளர்ச்சியின் உச்சிக்கு கொண்டு செல்ல மேம்பட்ட சிந்தனைக்கு பெரிதும் துணை புரிவது குழந்தைகளில் ஏற்படக்கூடிய இந்த மொழி வளர்ச்சி தான் மேம்பட்ட சிந்தனைக்கும் நாகரிக வளர்ச்சியினுடைய உச்சிக்கும் போகிறது வந்து மேம்பட்ட சிந்தனை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அன்பிற்கினிய மாணவர்களே, இன்றைய வகுப்பில் நம்ம டெட்டினுடைய பேப்பர் 1ல் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி அதில் ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அடுத்த வகுப்பில் மற்ற யூனிட்டுகளை பற்றி கொஞ்சம் பேசுகிறோம். நன்றி, வணக்கம்.